கோடி கொள்ளையடித்ததாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அர்ச்சுனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார். அவருடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அப்படி செய்திருந்தால் அதை விசாரித்து நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அவர்கள் இந்த குற்றம் சொல்கிற குற்றங்கள் மறக்கப்பட்டால் நான் கேட்கிற மாநில இதை இங்க தந்து விட்டு போகும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதை கொண்டே போடிப்பேன். நான் பாக்கி போனதுல கொண்டே போடு. நான் இங்க இந்த கட்சி ரிப்பீட் அங்கேயும் கதைப்பேன். பயம் இல்லை. நீ என்ன கண்ணை பாரு. ஐகோர்ட்டை கண்ணு கண்ணை பார்ப்பான், அடிச்சிருக்கான பார்ப்பான். வாய பாரு. பாடி லாங்குவேஜ்ல பதட்ட ஒன்றும் இல்லை. வா போட்டு விட்டுரு. நாளைக்கு மாட்டுத்தாள் பேப்பர்ல வரும். லண்டன்காரன் போடுவான். ஸ்ரீலங்காவுடைய கரண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் வந்து ஃபேக் நியூஸ் பரப்பினார், இப்படி செய்தார், போட்டார், உள்ளுக்க போயிட்டாங்கன்னு செய்தி வந்துடும். எப்படி வசதி? எப்படி வசதி? நீ அந்த செய்தியை அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா அது மாதிரி வரலாடா. பாராளுமன்றம் ஏத்துறது நான் தான். லண்டன் வந்த உனக்கு ஜெயிலுக்கு அவனை போட்டது நான் தான். எனக்கு பேர் வந்துருப்பா. இனி என் கூட இவனால பாய் ஆட்டுறதுக்கு பயப்படணும். நீ செஞ்சு விடுறேன், நான் செஞ்சு விடுறேன்பா. இந்த கீழே கருப்பு கூட கேட்டு இருக்கேன். நீ வாடா, பா, நீ பா. உங்களை மாதிரி நான் ஆக்களுக்கு 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு இப்படி செஞ்சு விட்டா எல்லாரும் கூண்டு இந்த டிக்டாக் இருந்து இந்த படம் மாட்டிட்டாங்க முழு பேரும் அள்ளி விடலாம். ஒரேடியா கேசன் விட அவருக்கு கிண்டி விட்டுருவான். அது நீ டிக்டாக் டிஎல்டி போனாலும் உனக்கு எல்லாம் வரும். எல்லாரும் அப்படி கூண்டுல மாட்டுவான். பா எல்லாரும் பயத்தி பெரிய நெட்வொர்க் அவன் போடுவான். திஸ் இஸ் அ வெரி பிக் மாஃபியா நெட்வொர்க்கிங். பொலிட்டிக்கல் கேம். திஸ் இஸ் மோர் தென் தட்டல போட்டு விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கேட்பேன், இவருக்கு பிரித்தானியாவில இருந்து இவ்வளவு காசு போச்சு இல்ல, அதை கேட்டு சொல்லு. இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு போச்சு இல்ல, அதை விசாரிச்சு சொல்லு. இவ்வளவு அவனை அடிக்க விடுவான். இவருக்கு நீங்க சொல்றது 30 கோடி இல்லை, சில கோடி 300 கோடிகளாக இருக்கலாமோ. அவன் என்ன தெரியாது. சில போலீஸ் அப்படி சொல்லிட்டா. நீங்க 30 கோடி குறை சொல்லி 300 கோடி அப்படி சொல்லலாம். ஒருவேளை அப்படி வந்துட்டு நிலைமை யோசிச்சு பாரு. இப்ப இதுதான் சொல்றது வந்து இந்த பூனைக்கு இப்ப மணி கட்டுறது யாருன்னா அப்படி நான் கட்டி வரேன், நீ வா. இப்படி யாராவது எங்கேயாவது கழிக்குங்கடா. எந்த ஒரு டிக்டாக் அதை இப்படி கமரா போட்டு வச்சுட்டு முதல்ல டிக்டாக் நடத்துற எவனாவது கமரா போட்டு கழிக்க எத்தனை கழிக்கிறீங்க? சொல்லு. உயிரட்ட பதுக்கு ஜெட்டி எடுத்து அடிக்கிறேன், சப்பத்தால் அடிக்கிறேன், வீணா போனது, அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டது. அதை போய் அவனை பார்த்து கொண்டிருக்கிறியே. அக்கா தங்கச்சி அவதூறு, கெட்ட வார்த்தை, தூசின வார்த்தை முழுக்க கிடைக்குது. அதுல போய் நான் தொங்கிக் கொண்டிருக்கிறிய. இன்னொன்று சிலாவி அடிக்குது, அதை உண்டு. அவன் பார்த்து கொண்டிருக்கிறிய. போய் தேர்தலை போட்டு தோத்து போச்சு. அது உள்ள நாட்டு முழு பேருக்கு மிரட்டல் விட்டு தெரியுது. அது ஐரோப்பிய சட்டங்களும் தெரியாது. அதுக்கும் பாடம் போடுவது யாரும் இல்லை. நாங்கள் 101 மலசரவம் கடி கொடுத்துருக்கோம். 108 மிதிவண்டி, 214 சாப்பாடு ஒரு வருஷத்துக்கு இல்ல. இப்ப பாட்டுல வரைக்கும் 136 பாட்டு வந்துட்டு 24 பாட்டு அருமைப்படுத்தி விட்டுக்கிறேன். இன்னும் 32 புற உதவி கொடுத்துருக்கேன். இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிய? இன்னைக்கு கூட 3 பாட்டு போட்டு நிக்கிறோம். சனி ஞாயிறு 4 பாட்டு வருது. எவனா உதவி செஞ்சியா? சரி, டிக்டாக் நடத்த உனக்கு பாட்டுல தெரியுமாடா? தெரியுமா? பா பா, நான் பாட்டுல போட்டு விடுக்கேன். நான் பாட்டு எழுதி போட்டு விடுக்கேன். போய் பாரு, டிக்டாக் போடுறதா போடுவாரு. எங்க அந்த பாட்டு டிக்டாக் எங்க வந்து பாட்டு நிலுவான போட்டு விடுறேன். கேளு என்ன விளம்பரம். நான் பாட்டுல போட்டு விடுக்கேன். எங்க டிக்டாக்ங்கிற அந்த பாட்டு காலையில டிக் டிக் நடிக்குது டிக்டாக்ங்கிற காலையில. இந்த கேட்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்த கேளு. இந்த எரு 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 அடிக்குது காடு இப்போ டிக்டாக்க தேடுது. டிக்கன அடிக்குது காடு இப்போ டிக்டாக்க தேடுது. பொழுது அதில கழியுது. நம்ம வீடு அதுவா கிடக்குது. சீனக்காரன் செஞ்ச வேலை சிறையில அடைச்சு புட்டான். நேரம் போறது தெரியல, நிரலையில் நடக்கும் கூத்து தாங்க முடியல. அக்காண்டி தங்க அல்லும் பகல் கூத்து. விசுக்கி விசுக்கி அன்ன மாறு குடி, விசுக்கி விசுக்கி அன்ன மாறு குடி. குழாய் அடிக்க வந்தவன் குழாய் அடிக்கிறான். கூலாய்ஸ் போட்டு குடித்து காட்டுறான். எட்டி எடுத்து வருவான், படத்தை அடிக்கிறான். எண்ணலில் மணி அடி
பூசாரி பூச பண்ணுறான். போராளி என கொஞ்சம் பொறுப்பாளி என்று கொஞ்சம் போராளி என கொஞ்சம் பொறுப்பாளி என்று கொஞ்சம் எல்லாம் கூத்த பார்த்து எங்க காலம் கழியுது. சினிமாவாக இப்ப இது போகுது. டிக் டிக் என அடிக்குது காடு இப்போ டிக்டக்க தேடுது. டிக் என அடிக்குது காடு இப்போ டிக்டக்க தேடுது. நாள் பொழுது அதில கழியுது. நம்ம வீடு அதுவா கிடக்குது. தொழிலாட்டிலறி தூக்கி அடிக்கிறான் தோழன் என்று அவன் சொல்லி கத்துறான். எல்லாம் போலியாச்சு எங்கும் போலியாச்சு எங்க சமூகம் இப்படியாச்சு. எல்லாம் போலியாச்சு எங்கும் போலியாச்சு எங்க சமூகம் இப்படியாச்சு. நாடு வளர மூளை தேவை, மூளை வளர என்ன தேவை? சலவை செய்த மூளை எல்லாம் சாதனை பேசுது, வேதனை கொடுக்குது. இந்த நிலமாற என்ன வழி? இந்த பாட்டை எடுத்து நீ படி. இந்த நிலமாற என்ன வழி? இந்த பாட்டை எடுத்து நீ படி. அதிகம் எடுத்து பரப்பி அடி. இந்த பாட்டை எடுத்து நீ படி. அதிகம் எடுத்து பரப்பி அடி. ஆட்டம் தான் ஆடங்கும், ஆட்டம் தான் ஆடங்கும். என்ன அடிக்குது காடு இப்போ கிட்டக்க தேடுது. என்ன அடிக்குது காடு இப்போ கிட்டக்க தேடுது. நாள் பொழுது அதில கழியுது. நம்ம வீடு அதுவா கிடுது. பாத்தியா, இந்த வன்னிமேந்தன் என்ற எங்களோட இசை குழுதான் இசையமைத்தது. எங்களோட வன்னிமேந்தன் இசை டீம் ஒன்று உருவாக்கி விட்டுருக்கோம். அந்த புதிய எழுபத்து போய் அவங்களாம் இசை போட்டது. ஏன் வரியில பாட்டை போட்டு நான் தான் களத்துல போட்டுக்கிறேன். இது எனக்கு கெத்து. எனக்கு மண்டைக்க மூளை இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு கொஞ்சம் எழுதக்கூடியவனுக்கு ஓரளவு கொஞ்சம் கெத்து கம்பீரம் இருக்குது. செய்யறேன். நீ செஞ்சியா? எல்லாத்துக்கும் பாட்டு இன்றைக்கு கூட பார்த்து 4 பாட்டு பாத்தியா? போட்டு கேட்டியா? அது நான் போடுறேன் கேளு. கேக்குறியா? எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குடா. அந்த கேசவன் அழிவிட்டுருக்காரு முழுக்க. நீ அரசியல் பேசினா ஒவ்வொரு நாளும் அவட்ட பாட்டு வருதா போறனா இல்லைன்னு பாரு. இதை நான் எழுதி விட்டுருக்கேன். இந்த தலைமொழி இருக்குது. அர்ச்சனா பைத்தியக்கார அர்ச்சனா செஞ்சானா? சொல்லு. நான் தான் இப்ப எனக்கு இசையமைப்பு. நானே இசை கட்சி, நானே இசைக்குழு வச்சுக்கிறேன். நான் தான். நீ எங்க போக தேவையில்லை. நான் தான். அது எந்த டீம் தான். நீ அதை ஒண்ணும் புடுங்க முடியாது. நீ எல்லாம் இப்ப நான் எல்லாத்துக்கும் எனக்குள்ள உணர்ந்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க போத்தான் எல்லாம் இப்ப நான் தான். என்ன செய்தாலும் இப்ப நான் எனக்குள்ளதான் போகணும். வேற வழியே இல்லை. நீ ஆஃப் பண்ண முடியாது. சூச் புடுங்க முடியாது. எல்லா இடத்துலயும் புடுங்க தெரிஞ்சுட்டு புடுங்க போறேன்னு தெரிஞ்சுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப நான் தான். நம்மளுக்குள்ளதான் எல்லாம் வரணும். நம்ம டீம் தான். நம்ம அங்க ஏசனா எஸ், நோனா நோ. இப்ப ஏசா நோன்னு நான் தான் முடிவெடுக்கணும். புரியுதா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ முடிஞ்சா போட்டி விடலாம் பா, போட்டி விட. நீ எழுதி பா, நான் எழுதியும் பாப்பா. ரெண்டிங் தாண்டா. எல்லாம் ரெண்டிங் தாண்டா. அரசியல் நீ எவனும் பேசக்கூடாடா. இந்த டிக்டாக்ல நீ எவனும் அரசியல் வந்து பேசுறா நான் உருவாக்குவேன்டா. நான் சவால் போறேன் உனக்கு. இதை உருவாக்குவேன். எப்படி? நீ பாரு. எனக்கு போட்டியா வருவான்ல, அடிக்கிறான் பாரு பாட்டு. சிந்திக்கிற தன்மையில கடவுள் ஒதுக்காண்டா. கடவுளுக்கு நன்றிடா. இந்த சிந்தனை எப்படி தந்துருவான். பாட்டுக்கு எசப்பாட்டுறா. சொன்னதை நான் செய்ய வேண்டாம். பார்த்தா 500 பாட்டு வந்து குரானா இல்லையா பாரு. 500 பாட்டு செஞ்சுங்களாடா. இங்க ஏதாவது இப்ப தொடர்ந்து சாப்பாடு போய் கொண்டிருக்கு. இந்த புத்தக பை கொடுத்தது 218 இது பள்ளிக்கூட புத்தக பையும் 247 புத்தக பையும் 218 சப்பாத்தும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ வந்திருக்கு. ஏத்த முடியாத நேரம் எல்லாம் அடிக்கிறேன் நான். கடைசியா பண்ணி எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் அள்ளி கொடுத்துக்க வேணாம். நாங்க எந்த திட்டத்துல வேணா செஞ்ச அர்ஜுனா அந்த பைத்தியக்காரன் செஞ்சாடா. அவனை ஆதரிக்க நீங்க செஞ்சீங்களாடா? நீங்களாவது அர்ஜுனாண்ட பைத்தியக்காரன் ஆதரிச்சு கோடியை கொடி கொடுத்த நீங்க, இந்த அண்டி மேற இந்த அண்ணன் மேற நீங்களே தான் செய்தீங்களாடா? நாங்க கக்கூச கட்டி கொடுக்க நக்கல் அடிக்கிறேன். இப்படியா நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவனை கூட பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு கும்பிட்டு பண்ணிக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவன் மக்களுக்கு போற சேவையை பற்றி பாராட்ட வேண்டியதை தவிர கேவல கொச்சப்படுத்துவானாடா. அவன் எதிரியா தான் கொஞ்சம் இதாவது செய்கிறார்கள், எனவே விட்டு விடுவோம். நான் செய்யறேன் கேள்வி சொல்ல மாட்டான். பாத்துக்கள் பாராட்டம் வந்து போயிடுவான். ஏன்?
அதுக்கு விமர்சனம் கொடுத்தா அவன் கேட்பான், இதாவது அவன் செய்யறான், நீ அதை செய்தியான்னு கேட்டான பதில் இல்லை, அதுக்காக அவன் சுருக்கா சொல்லிவிடான், அதை நான் பாராட்டுறேன், நல்ல விஷயம் போயிடுவான். அவன் சாணக்கியசாரி, நீ அதை செய்றியா? சரியா நீ அத? சரிப்பா பேசுவேன்பா. அவரை கிங்கெல்லாம் பாருங்கப்பா, நீ ஒரு வருஷம் சாதனை சொல்லு, நான் செஞ்ச வேதனை நான் சொல்றேன், நான் பட்டியலிடுறேன்ப்பா, பக்கம் பக்கமா பட்டியலிடுறேன், நீ செய்த சாதனையை ஒரு வருஷம் சாதனை சொல்றேன் சொல்லு. தங்கத்தோட தெரிஞ்சதை தவிர செய்த பாரு சாதனை என்ன? நீ தங்கத்தோட தெரிஞ்சதை தவிர இந்த பலமுறை கொட்டல போய் சப்பினதை தவிர அவர் செஞ்ச சாதனை பாரு, இதை விட அவர் செய்த சாதனை ஒன்று சொல்றேன் சொல்லு. அதை உடனே செய்த சாதனை ஒன்றை சொல்ற. வீணாப்பனோட காய்ச்சலே இப்ப எங்களுக்கு நேரம் பெஸ்ட், நாங்க பாட்டை போட்டுறோமா. அது இன்றைக்கு வந்த பாட்டுல அடுத்த பாட்டு இந்த சாதி அடிமைக்கு காலேஜ் நான் போட்ட பாட்டு கேட்கலாமா? வானம் பார்த்த பூமியடா, பூமி பார்த்த வானமடா, சாதி பார்த்து மனிதனதான் ஆண்டவனும் படைக்கலடா. சாதி பார்த்து மனிதனதான் ஆண்டவனும் படைக்கலடா. கோவில் கொண்ட ஆண்டவனும் ஊருக்கு ஒரு குல தெய்வம், ஜாதிக்கு ஒரு சாமியாக ஆண்டவனின் கோவில் இல்ல, செய்யும் தொழில் தெய்வமடா, அந்த வழி வந்ததடா, ஆளுபவன் நோட்டுக்காக பிரித்து தந்த ஜாதியடா. ஒட்டு மழை ஒன்று தாண்ட, சேரும் இடமும் தண்ணி தாண்ட, கொள்ளும் இடம் வேறு தாண்ட, பெயரும் வந்து சேருமடா. சேற்றில் கால் மிதிச்சாவும் வயிற்று சோரடா, தண்ணீரெல்லாம் துவச்சாவும் அழுத்து போகுமடா. கட்டும் மரம் கடல் போன கடை வந்து மீன் சேரும், பனை ஏறி பத நீரும் இறக்கினால் தான் போத ஏறும். வானம் பார்த்த பூமியடா, பூமி பார்த்த வானமடா, சாதி பார்த்து மனிதனை தான் ஆண்டவனும் படைக்கலடா. சாதி பார்த்து மனிதனை தான் ஆண்டவனும் படைக்கலடா. இவையெல்லாம் செய்வதற்கு ஜாதி இல்லை எங்களுக்கு, வந்த காதல் சொல்லவில்லை, ஜாதி மதம் பார்க்கவில்லை. முன்முறவு மரண வீட்டில் பறை தட்டி செல்ல வேணும், உன்மக திருமணத்திற்கு கொட்டி மேளம் கொட்ட வேணும். ஊர்ச்சமீன் தாழ்படையில நடைவெள்ளை விரிக்க வேணும், கல்லறையில் நீயும் ஒரு நாள் கடவுளாகத்தான் தெரிவாய். கட்டுடலில் ஓடும் இரத்தம் கலர்வு மாறி ஓடுமடா, கட்சி கொடி கரை வேட்டி மாற்றி நீயும் கட்டுவியா. ஜாதியை தூக்கி போட்டு மனிதநேயம் வளருங்கடா, புனிதமாகவும் மனிதத்தில இறைவன் வந்து குடியிருப்பான். வானம் பார்த்த பூமியடா, பூமி பார்த்த வானமடா, சாதி பார்த்து மனிதனை தான் ஆண்டவனும் படைக்கலடா. சாதி பார்த்து மனிதனை தான் ஆண்டவனும் படைக்கலடா. ஊடகமா நடத்துற வணக்கம் மைந்தர். வணக்கம் எல்லோருக்கும். இதுதான் காரச்சி நதி என்ன, இது மற்றவ கோவிக்க கூடாது. எத்தனை பாட்டு வந்தாலும் அந்த அண்ணாண்ட பாட்டு வரைக்குள்ள ஒரு அருமையான ஒரு ப்ரொஃபஷனலா அந்த வசனங்கள் அமையும், ரசிச்சு கேட்கக்கூடியதா இருக்கு. அவருக்கு மியூசிக்கும் அமையுது. உண்மையில இந்த பாட்டு இது இன்னும் கொஞ்சம் நீளமா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த பாட்டுல போடலாம், உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் எழுதலாம். பட் அவர் கரெக்டா முடிச்சிருக்கிறார். அது வட்டிவா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அது கேட்ட உடனே நான் முதலே கேட்ட உடனே அது எனக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. அவர்
24 பேர் இருந்தாலும் ஒருத்தரும் குறைஞ்சாக்கள் கிடையாது. பட் அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு, நானும் கேசவன் நம்ம கதை கேட்கல. அப்ப நாங்க கதைச்ச ஒரு 2 விஷயம் உண்டு. இந்த தியாகி என்றாலும் காரைச்சினது என்றாலும் பல்கா எழுதி வச்சுட்டு அப்பப்ப எடுத்து விடுறாங்கன்ற மாதிரி அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா கிளீனா வருது அப்படி. ஐயா தியாகி வணக்கம். அந்த இரட்டை கோர்ட்டுக்கு விளக்கம் கேட்டவர் அது அதுக்குதான் மாறும். தியாகி ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளல, அவர் வந்தா கதை சொல்லலாம்னு பார்த்தேன். ஐயா காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டார், காஃபிக்கு போயிருக்காரு. ஓகே சரி, அவர் வரட்டுங்க கதை. இப்போ நீங்க பாட்டு போடுங்க மைந்து. ஆமா, அது காரைச்சேனாவுடைய அந்த பாடல், அதாவது சாதி அடக்குமுறைகள் எல்லாத்துக்கும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை, சமூக அடிமைக்கு எதிராக வந்த பாடல், அருமையான பாடல். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இப்படி பாடல்கள் அன்னிடம் இருந்து வருவனும், பல்லட்டம் இருந்து வருவனும், அப்பதான் ஒரு விழிப்புணர்வு ஒன்று வரும் எங்களுக்கு. அதை எடுத்து கணவனுக்காக எழுதப்பட்ட சிவதாக்காக ஒரு நன்னாச்சி இந்த பாட்டு வாங்க. ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? என் குடும்பம் கூட இருந்ததால கிடைத்த வரமடா. தாலி தந்தான் இவன் என் கடவுளடா, இவன் என் கடவுளடா. வெளியிடத்தான் வெளிப்படையா இருக்க மாட்டாடா, எனக்கு கடவுள் தந்த வரமடா, என் கணவன் தாண்டா. என்ன கண்ணுக்குள்ளே வைத்து தாங்கும் கடவுளடா, பெற்றார்க்கு அடுத்து தோற்றி காத்திடும் தெய்வமடா. புரிஞ்சுக்கிட்டு செல்வாண்டா, புருஷன் இவன் தாண்டா. என் கண்ணில் நீர் வடிந்தால் அவன் நெஞ்சில் உதிரம் கொட்டுமடா. முப்பிறப்பில் நான் செய்த புண்ணியத்தான் இப்பிறப்பில் வந்து உதித்தாண்டா. கணவன் வந்த நேரமெல்லாம் பொன்னானதே, என் வலி தூளனதே. தப்பித்தேண்டா, நான் தப்பித்தேண்டா. ஊரா சென்றாலும் ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? வேதனையில் தவித்தேன், எல்லாம் பறந்தது இவனால நடந்தது, இவனால நடந்தது. நம்பினான் நடக்க நம்பிக்கை துளிக்க, என் கரம் பற்றி அவன் இடியா நின்றான். நான் கேட்காமல் கடவுள் எனக்கு தந்த வரம் கணவனே, இப்பொழுது கடவுளிடம் கேட்கும் வரம். என்னை விட்டு பிரியா வரமே, என்னை விட்டு பிரியா வரமே. தப்பித்தேண்டா, நான் தப்பித்தேண்டா. ஊரூரா சென்றாலும் ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? வன்னிமேந்தனுடைய இசைக்குழுவினூடாக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போடப்பட்ட பாடல்கள், அற்புதமான பாடல்கள், தென்னிந்திய திரைப்பட இசைக்கு ஒத்ததாக இருக்கிறது. அற்புதமாக எப்படி இருக்கு ஆதரவு உங்களோட பார்வையில் இந்த பாட்டு? இந்த பாடலை நான் அந்த ஆசிரியர் நான் வாழ்த்துறேன். என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் உங்களுக்கு அதுல மற்ற பாட்டுல வரும் பிரியா வந்து அம்மா தன்னுடைய பாடலை கேட்டு சந்தோஷப்பட்டா என்று சொல்லி அவ சொல்லியிருந்தா. அதாவது அந்த 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 கணவனை
அவருக்கு முன்னால அவர் எத்தனையோ பெண்கள், அதாவது கணவனை ஆதரிக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறது, நாங்க குறை சொல்ல இல்லை. எவ்வளவோ பேருக்கு வந்து அவ எங்களுக்கு முன்னால சொல்லாட்டி மங்கால மை ஹஸ்பண்ட் இஸ் தட் என்று சொல்லி அப்படி நிறைய சொல்லுவினோம். அது காது கொடுத்து நாங்களும் கேட்டிருக்கோம். ஆனால் அந்த நேருக்கு நேர மை ஹஸ்பண்ட் மை ஒய்ஃப் என்று சொல்லி அதை புகழ்ற தன்மை, அந்த மனசு வந்து எல்லாருக்கும் இருந்தா இங்க கணக்க பிரச்சனையும் குறையும். இதை யாரும் செய்யறது இல்லை. இந்த பாடலாசிரியர் அதை வடிவ சொல்லியிருக்கிறார். அந்த அம்மா பாடல், அப்பா பாடல், அப்பா உங்களை மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கு கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும் என்று சொல்லி அந்த வாயால நேர சொல்றது, அதை நாங்க மறந்துட்டோமா இல்ல அப்படி தோண இல்லையா என்னவோ தெரியாது, நாங்க செய்யறது இல்லை. அதே மாதிரி தான் அம்மாவும். அதே மாதிரி அது அப்பா அம்மாவுக்கு நாங்க ஓரளவு செய்தாலும் இந்த பொண்டாட்டி புருஷனுக்கு வந்து நாங்க செய்யறது இல்லை. அது எல்லாரும் செய்தால் கணக்க பிரச்சனைகள் வந்து குறையும். அதாவது சில ஒரு ஹஸ்பண்ட் நிற்பேன், நான் இவ்வளவு செய்யறேன்னாப்பா வீட்டுல நன்றி, அவன் நன்றியா தான் இருப்பா, நன்றியா கணக்க விஷயங்கள். ஆனா நேர சொல்றது இல்லை. அவன் பக்கத்து வீட்டுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். எல்லாரும் இதை நேர சொல்ல தொடங்கினார். தங்களுடைய பிள்ளைகள் தந்தையருக்கும் பிள்ளைகள் படிச்சு வரைக்குள்ள 80 மார்க்ஸ் எடுத்தானே, என்ன 80 எடுத்திருக்கிறேன், 86 எடுத்திருக்கலாம், 90 எடுத்திருக்கான்னு சொல்லாம 80 எடுத்திருக்கிறியான்னு வாழ்த்துற அந்த தன்மை, அந்த அறிவு, அது அந்த டெக்டிக் அறிக்கை வைக்க விளங்குறது இல்லை. அதை செய்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இந்த பாடல் மேல ஸ்மூத்தா வடிவா சில வேளை இந்த எங்களோட துள்ளல் இசையில இல்லாமல் ஒரு அமைதியா போகுது. ஆனால் இந்த பாட்டுக்கு இதுதான் இசை, சூப்பரா இருந்தது கேட்க. அவருக்கு வாழ்த்துக்கள், சகோதரிக்கு வாழ்த்துக்கள், அருமை. நன்றி. அதை அடுத்து இன்றைக்கு வந்து கூடிய 4 பாடல்ல 3 பாட்டு வெளியிட்டோம். 4வது பாட்டு ஐயா தியாகியுடைய வந்திருக்கு. அவர் எப்பவுமே காதலுக்கு இருக்கிறார். நம்ம நல்ல ஒரு வரிகளை கையாண்டுக்க வாங்க கேட்கலாம். சிறகடிக்கும் என் மனச சிறப்பிடித்து போறாய், உன்னை காண துடிச்ச கண்ணு தூக்கமில்லா தவிச்சதே, வந்து விடு என்னோடு வாழ்ந்திடலாம் இந்த உலகில. சிறகடிக்கும் என் மனச சிறப்பிடித்து போறாயே, உன்னை காண துடிச்ச கண்ணு தூக்கமில்லா தவிச்சதே. பார்க்க வச்சு ஏண்டி என்ன கொல்லுற, தனிமையில வாழ்க்கை தேப்பிற போல கரையுதே, தள்ளாடி போறேண்டி தாங்கிக்கவா வேண்டி, கண்ணால கதை பேசும் கண்ணழகி நீ தாண்டி, நீ இல்ல இதயத்தில நினைவு மட்டும் தவிக்குதடி. சிறகடிக்கும் என் மனசு சிறப்பிடித்து போறாயே, உன்னை காண துடிச்ச கண்ணு தூக்கமில்லா தவிச்சதே. இருந்த இத்தனை நாளா எங்கி தவிச்சு உன நினைச்சேனே, காக்க வைத்து போகாதே காத்திருக்கு இந்த உசிறு, மின்னலா நீ வந்த மின்சாரமான வருவேண்டி, பக்கத்தில நான் இருக்க கட்டி அணைக்க நீ வேணும், பச்சை கிளி ஓ மேல நான் வச்ச பாசம், பேசி பேசி காதலிக்க பாசத்தை கொஞ்சம் தாவேண்டி.
சிறகடிக்கும் என் மனசு சிறப்பிடித்து போறாயே உன்னை காண துடிச்ச கண்ணு தூக்கமெல்லாம் தவிச்சதே வந்து விடு என் கூட வாழ்ந்திடலாம் இந்த உலகில சிறகடிக்கும் என் மனசு சிறப்பிடித்து போறாயே உன்னை காண துடிச்ச கண்ணு தூக்கமெல்லாம் தவிச்சதே The all-new iPhone 7. புலவர்களுக்கு பொய் இருக்கும் என்று சொல்லுவாங்க மைந்தன். இப்ப இந்த புலவர்கள் கவிஞர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த கவிஞரே என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு இடத்துல சொல்றார் வீட்டை வந்தால் சுடுதண்ணியை ஆஃப் பண்றான்னு சொல்றாரு. அப்படி பார்த்தால் வைஃப் இருக்கான்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல பார்த்தால் கல்யாணம் மொட்டை விழுந்து போச்சு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்றாரு. அப்படின்ற ஒரு கல்யாணம் கட்டலைன்னு அர்த்தம். இப்ப காதலிக்கிறோம். எதை நாங்கள் நம்புறது? ஏதாவது ஒரு ஒன்றுக்குள்ள நிக்கணும் இல்லை. ஆனா இதுதான் கவிஞன் வாழ்த்துறன். அந்த ஒரு டாக்கெட்டுக்கு இல்லாம குழப்பி விடுற கவிஞன். அவர் நேரம் வந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். நேற்றைய கேள்விக்கு வரல வரட்டும். நல்ல அருமையான நான் சில பேர் கோவப்படுறாங்க. நான் சில பேரை முன்மாதிரியை வச்சு கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, நான் பட்டதை நான் சொல்ல முடியும். அதில் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, மிக மிக முக்கியமான விடயம் இந்த பாடலாசிரியர்கள் என்பது. நான் பெண்களையும் வரைய செய்யறேன். பெண்களை இப்ப புதுசா நான் 2 பாக்குறேன். சமீப நாட்கள்ல அவங்க வரதுக்கு வாய்ப்பு. அடுத்த பாட்டுலாம் தெரியுமா? எல்லாரையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா போகுது. அப்ப அதுக்கு போட்டியை உருவாக்க வேணும். இவர்களை இன்னும் ஓந்தவனுவா இருந்தா நம்ம இதை வித்தியாசமா கூட்டுக்கணும் ஐடியா அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சு வச்சுக்கணும். இதுல காரைச்சினாதையனா எப்பவுமே எனக்கு தனித்துவமான ஒரு பாடலை வரிகளை கொண்டிருக்கூடியவர். ஒரு சமீப நாட்கள்ல தியாகி வந்திருக்காரு. அப்படி கொஞ்சம் வந்திருக்காங்க. பெண்கள்ல வந்திருக்காரு. இவர்களை இனி யார் உடைத்து முன்னுக்கு வரப்போறாங்க அப்படின்னு தான் இங்க பிரச்சனை. இவருடைய இந்த போட்டி நீ யார் உடைக்கிறாங்க அதான் அதெல்லாம் கேத்திருக்கு. யாருன்றதான் பாத்துட்டு இருக்கிறேன். கண்வர போட்டின்னு பாரு. அது உண்மை. என்னன்னு சொன்னா எனக்கு கரைச்சினது என்னாவும் இளம்பிரைன் வரிகள் கேட்கல. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த அவர் நெடுக பாட்டு போராட்டியும் அந்த போடைக்குள்ள அவர்கிட்ட பாட்டு ஸ்பாட் ஒன்னா இருக்கும். அவர் போடுவார். கரைச்சினதுன்னா ஒரு பாட்டுமே அப்படித்தான் இருக்கும். அப்புறம் திடீரென்று வாணனண்ணா வந்தார். வாணனண்ணா வந்த உடனே அந்த பாட்டு அது எனக்கு அசையாம கேட்டு இருக்கிற பாட்டு. பிறகு கேசவன் அண்ணா மைவிடையிலன்னு சொல்லி கொண்டு வந்தார். அந்த 2 பாட்டும் அது 3வது பாட்டும் அது எல்லாருக்குமே அது தேவைக்குரிய பாட்டு. 3வது பாட்டு இப்ப 4வது பாட்டு அப்படி வித்தியாசமா வருது. அப்புறம் அந்த 2 பெண்கள் இதுல அந்த அவை ஒரு குறைஞ்ச ஆக்கள் இல்லை. அந்த கடைசியா அந்த 2 பேர் போட்டிக்கு மாறாரு. சிவதாக்காவும் அது பிரியாவும் சரி, மற்ற தியாகமும் சரி அந்த பாடல்கள். அப்ப எல்லாருக்குமே போட்டி நடந்து கொண்டிருக்கு. அந்த பாடல்கள் கூட எண்ணிக்கை வரைக்குள்ளதான் அவை தங்களோட திறமையில காட்டிக்கணும். ஒரு பாடலோட 2 பாடல்கள் நிக்கலாம். அந்த திறமையில நாங்களுக்கு தெரியாது தானே. ஆனா வித்தியாசமா இருக்கு. இதுல நான் கணக்க வித்தியாசத்தை காட்டி கொண்டு வர்றது தியாகியும் காரைச்சினதி அண்ணாவும். தியாகி அந்த பாடல் தான் ஒரு பாடல் ஆசிரியரா இருந்து அவர் எல்லா கோணர்லயும் எழுதுறாரு. அதே மாதிரி தான் காரைச்சினதான் பண்ணாரு. கிளி பிறக்க நீங்க இதை நீங்களும் ஒரு பாடலாசிரியர் இருக்கிறீங்க, பேசுறது நிக்கிறீங்க. நீங்க இத ஏற்றுக்கொள்றீங்களா? நிச்சயமா ஏற்றுக்கொள்றாரு. நிச்சயமா அந்த பொய்யண்டி இப்ப நான் என்ன சொன்ன ஒரு கவிஞருக்குரிய அழகு இதுதான். அதாவது தியாகி முதல் பாட்டு எழுதியக்குள்ள எங்களுக்கு எல்லாம் தோணினது அவர் சோகமா அவர் இதோட சேர்ந்தவர், தேசியத்தோட சேர்ந்தவர், தேசிய பாட்டு எழுதினவர். அது எல்லாருமே எழுதினோம். அது வரவேற்கத்தக்க விஷயம். அது வேற கோணர். அது ஒரு சைட்ல வைப்போம். பிறகு தியாகி எழுதின பாட்டை பார்க்கல ஒரு காதல் தோல்வி என்ற மாதிரியும், பிறகு அம்மா அப்பாக்கும், பிறகு அன்னைக்கு ஒரு குசும்பு பாட்டு எனக்கு அந்த தலைப்பு வருது இல்லை, இப்படி மாத்தி வரையக்கல. இதுதான் கவிஞன். எல்லா கோணர்லயும் வரையக்கல. இதுதான் கவிஞன். அதே மாதிரி தான் கரைச்சினிதான் அந்த 2 பாட்டு இந்த கிளி கலைக்க வந்த பொண்ணுன்ற பாட்டும் அதுக்கு முதல் வந்த பாட்டும் இது அவரா என்ற கெஸ்ஸிங்ல அவர் என்னோட வயசு கூடினாலுன்னு நான் நினைக்கிறேன். அவரை குரல் கேட்டிருக்கேன். சோ இது அவரான்னு கேட்கிற மாதிரி. அப்ப அதான் கவிஞன், அதான் பாடலாசிரியர். அப்ப அந்த நிறைய திரைக்குள்ள வித்தியாசங்கள் தெரியுது. அப்ப அமௌண்ட் கூட வரைக்குள்ளதான் எங்களுக்கு மற்ற எல்லாருடைய வித்தியாசம் தெரியும். இதுல நீங்கள் இப்ப ஒரு ஆளை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னா அந்த இடத்துல இப்ப பாட்டுகள் வரைக்கலாம் அந்த பாட்டை பற்றி நாங்க கதைக்கிறோம். அப்ப அதுல உங்களை சொல்ற மாதிரி நான் எதுவும் நான் பார்க்கல. ஒரு ஆளை புகழ்ந்து கதைக்கிற மாதிரி. அதே மாதிரி இப்ப
எங்கட நாங்க தயாரிக்கிற பாட்டுகளுடைய அமௌண்ட்டை பார்க்கல பழைய பாட்டுகளை பற்றி கதைச்சு அது நாங்கள் ஒரு கட்டம் வரைக்கல ஒரு நாளைக்கு இருந்து முழு பாட்டும் கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு நாளும் கதைக்க 8 பாட்டு 5 பாட்டு 4 பாட்டு வரைக்கும் அந்த பாட்டு கதைக்கவே நேரம் இல்லை தானே. அப்ப அன்றைக்கு அந்த கவிஞர் அந்த பாடலாசிரியர் அந்த பாட்டை பற்றி மட்டும்தான் கதைக்கலாம். இதுல நாங்கள் அடிக்கிறதுக்கு போட்ட பாட்டுகள், அதாவது கேசவன் அந்த தமிழானி தின்னுவது தமிழானி உண்ணுவது சோரா சோரா, மற்றது அதுக்கு பிறகு அவர் போட்ட அரசியல்வாதி பாட்டு, அப்படி பாட்டுகள் வந்து நாங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ண போறோம். அது எங்களோட தளத்துக்கு தேவையான பாட்டு யூஸ் பண்ண போறோம் அந்த தருணத்துல. அப்ப அந்த பாட்டு கதைப்படும். மற்ற அப்படி அதாவது தவிர மற்றபடி அந்த ஒதுக்கி வைக்கிற மாதிரியோ இல்ல கதைக்காம விட்ட மாதிரியோ எதுவும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. அது அந்த தருணத்துல நான் கதைச்சேன். கொம்பளை எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, எனக்கு கேட்ட ஒரு கவலையா மாதிரி இருந்தது. என்னன்னா நீங்க சொன்ன கருத்து தான், நான் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. 2 இது என்ன அப்படின்னா, இப்போ பாடல் நீங்க 2 விஷயங்களும் அதிகமான பாடல் வந்தா தான் நம்ம திறமை வெளிப்படும், முக்கியமான போயிட்டு நீங்க வைக்கிறீங்க. அப்போ ஆனா அதோட சொல்ல வர்ற தகவல் என்ன அப்படி என்றால், அதிகமான பாடல்களை இவர் வெளியிட்டபடியாத்தான் நாங்கள் அவர் பேசுறோம். நீங்களும் வெளியிட்டீங்க, நாளைக்கு நீங்கள் பேசுபொருளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு விஷயத்த குறிப்பிடுறது அதுதான் உண்மை. அதுதான். 2வது நாங்கள் ரெண்டாவது விஷயத்த சொல்றாரு பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னா நான் சொல்ல அவர் சொல்லியிருக்காரு, நேர இன்மை. 3 பாட்டு 4 பாட்டு வருது, அதோடய நாங்க கடந்து ஓடிக்கிறோம். அடுத்த நாள் மற்ற பாட்டு வந்துடுது, நேற்று போட்ட கூட இன்னைக்கு நாங்க போட முடியாம இருக்கோம் பாத்தீங்களா, நேரங்க. சோ அதனால சிக்கலா இருக்குது. அப்படின்னு கர விஷயத்த கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் நான் அப்படி பார்க்கல, நான் யாருக்கும் முகசூதி பாடுறதுக்கு நான் கதைக்கல. பாட்டு அன்றைக்கு என்ன வருதோ அதை வச்சு நான் கதைக்கிறேன். எனக்கு எல்லாரும் பொதுவானவர்கள் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்க, முன்னுக்கு பிறகு நான் பாக்குறது இல்லை. இப்போ ரேடியோல பாட்டை போய் நீங்க பாத்தீங்கன்னா நான் என் பாட்டை 90% நான் கழிச்சு தான் விட்டுருப்பேன். தேவை ஏற்பட்டா மட்டும் போறேன்னு தவிர என் பாட்டை முன்னிலைப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. அதை பேர்ந்து பாத்துக்கலாம். அதில் வரக்கூடிய ஏனைய உறவுகள் 24 பாட்டத்தை நான் முதன்மைப்படுத்த நான் நிற்பேன். ஒரு பண்ணாவது அதுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்துளை போய் ஒரு 10% நான் போட்டுப்பட்டு தவிர மிச்சம் முழுக்க அதோட பாட்டு தான். இதுலயும் கூட 2வது பாட்டு நான் ரிப்பீட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவருடைய பாட்டை போட்டு பிடிச்சி நான் கவனம் செலுத்துவேன். இங்க நான் அப்படித்தான் நான் பாக்குறேன். என்ன முதன்மைப்படுத்துக்கு நான் வர்றதில்லை, அது தேவையில்லை. வருகின்ற அவர்களுடைய படைப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர்களுக்குத்தான் அதிகமான பார்வையை கொண்டு சேர்க்கணும்னு தான் நான் யோசிக்கிறது. எனக்கு கூட அதிகமான பார்வை எனக்கு தேவையில்லை, அது நான் பாத்துக்குவேன். ஆனா இவங்களோட பாட்டு வெளியில போனாதான் அவர்கள் அடுத்த நோக்கி நகருவார், அல்ல சோர்ந்து விடுவார்கள், காணாம போயிடுவாங்க. நான் அடிவாங்கி நொந்து வந்தவன், அப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் அது எப்படி இந்த பாட்டு ரெண்டிங்கமா எனக்கு தெரியும். ஆனா இதுல அது முக்கியமானது. சோ அதனால நான் யாரையுமே கொஞ்சம் பேர் மட்டும் ஃபேவரட்டா வச்சு கதைக்கிறீங்க. நீங்க உங்க சொந்தக்காரன் எல்லாம் காய்ச்சிங்க, எனக்கு யாருமே சொந்தம் இல்லைங்க. யார் சொந்தம் சொல்லுங்க? எல்லாரும் சொந்தம் தான். தமிழர்கள் நான் எல்லாம் சொந்தம் தான். இப்ப இதுல நான் என்ன நான் சொல்ல சொன்னா எல்லாரும் சொந்தக்காரர்கள் தான். ஒருவேளை சொந்தக்காரர்கள் இருந்தாலும் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு அவருடைய பாடல் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தான் நான் பேசுவேன். மற்றபடி நான் அதை பேச மாட்டேன். அந்த பாட்டுல என்ன இருக்கு, அது மாமன் இருந்தாலும் சரி, மச்சான் இருந்தாலும் மண்ணாங்கடி இருந்தாலும் சரி, அவருடைய பாடல் அது என்ன பேசுது, அதுல பொருள் இருக்கா, அது பேசக்கூடியது. அப்படித்தான் கருத்து கொடுக்கணும். அவன் சொந்தக்காரனுக்காக நான் பயந்து கதைக்க முடியுமா? உங்களோட கருத்துக்கு நான் வாரேன், ஒரு சொந்தக்காரன் அப்படிலாம் சொல்றாங்க. குறுக்குறதுக்கு மன்னிக்கணும். என்னன்னு சொன்னால், அதாவது இந்த அந்த கம்ப்ளைண்ட் தந்தது நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. இந்த கம்ப்ளைண்ட் தந்தது ஒரு பாடலாசிரியரா இல்ல நோமலாலாம் எனக்கு தெரியாது. பாடலாசிரியர். ஆனா இங்க இருக்கிற பாடலாசிரியர் அப்படி கம்ப்ளைண்ட் தரக்கூடிய இதை இப்ப நான் இந்த தளத்துல பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு அப்படி தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கே தெரியும், நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவேன், இல்லையா உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாலும் கதைப்பேன், மைந்தன் இப்படி நடக்குது என்று சொல்லி கதைப்பேன். எனக்கு அப்படி எதுவுமே நீங்க இது வரைக்கும் செய்தா எனக்கு தெரியல. நான் நேரம் சொல்றேன் எல்லாருக்கும். இதுல முக்கியமான இதுதான், நாங்க இப்ப 136 பாடல் இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்லாரையும் தூக்கி வச்சு அந்த நேரத்துல வார பாட்டை பற்றி கதைக்கவே இன்றைக்கு ஆகவும் பாட்டு அமௌண்ட் கூடிட்டு, அப்ப அதுக்கு டைம் இல்லை. ஆனால் பிறகு அன்றைக்கு ஒரு நிகழ்வு, இப்ப 3 நாளைக்கு முதல் ரேடியோவில் நார்மலா 30 பேர் நிப்பினோம், அன்றைக்கு 60 பேர் நடிச்சினோம். ஏன்னு சொன்னா எங்கட பாட்டு அதுல நீங்கள் தவற விடாம எல்லாத்த பாட்டுகளையும் போட்டு கொண்டு வந்த நீங்க. அப்ப அப்படியான நிகழ்வு இடைக்கிட நடந்தால் அது நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு ஊக்குவிப்பாயும் நல்ல விஷயமாயும் இருக்கும். மற்றபடி அப்படி குறை சொன்னால் அவர்கள் மனது புண்படுத்தப்படுத்திருந்தால் அது ஏதோ ஒரு தாக்கம், அதை நாங்கள் பரிசீலிக்கத்தான் வேணும். அதை நான் மறுப்பு சொல்ல இல்லை. ஆனா அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே நாங்கள் ஒரு விஷயம் எழுதி கொண்டிருந்தோம். எங்களுக்கு செல்லப்பா ஐயா குடும்பத்தோட இருக்கைக்குள்ள எங்களுக்கு சில கட்டுப்பாடுகளுக்குள்ள இருந்த நாங்கள் அங்க அந்த எங்களோட வசன அமைப்புகளை நாங்கள் எல்லாம் கொடுக்க இல்லாம இருந்தது. அப்புறம் அதை விட்டு நாங்கள் வெளியால வந்த பிறகு அதுல என்னவும்
எப்படியும் எழுதலாம் என்று அந்த எக்ஸாம்பிள போட்டு காட்டினது உங்களோட பாட்டுகள்லாம் சிலது. அப்படி பார்த்த உடனே இப்ப அதுக்கு அடுத்ததான் உங்களை மாதிரி அந்த பாட்டு போய் நேற்று வந்து கேசவன் அந்த பாட்டை தான் நான் பார்த்தேன். அதாவது வந்து இப்படித்தான் பாடல்கள் அமையணும் அப்படின்னு சொன்னா எதையும் எழுதி ரசனை தானே இதுல ஒரு விதமான தாக்கமும் இல்லை, ரசனை. அப்ப இங்க வந்து அவர் நேற்று அவருடைய பாட்டுல ஒரு சில வசனங்கள்ல டபுள் அர்த்தங்கள் இருக்கும், சிலதுல ட்ரிபிள் அர்த்தங்கள் கூட இருக்கிற மாதிரி அந்த நான் பார்த்தேன். நான் விளக்கம் தியாகி தான் சொல்லுவேன், ட்ரிபிள் அர்த்தம் கூட இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் இப்படி இதை வந்து எழுதுறது வந்து நீங்கள் இப்ப கேசவன் எழுதியிருக்காரு, மற்ற ஆக்கள் எழுத இல்லை. இப்ப நான் எழுதின அந்த முரசு மூட்டை அதெல்லாம் அது வந்து ஒரு கிராமிய பாடல் மாதிரி, அதுல வந்து அந்த டபுளா ஒன்றும் இல்லை, ஆனா கொஞ்சம் ஓப்பனா எழுதியிருக்கேன். ஆனா மற்ற ஆக்கள் எழுதுறதுக்கு நான் எந்த கருத்து வந்து ஆண்களை விட பெண்கள் இப்படியான பாட்டுகளை எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ரசனை வந்து அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நாங்க எழுதிக்கல காமெடியா கதைச்சிட்டு எல்லாரும் போயிடும். அவை எழுதினோன்னா அந்த கேரக்டரை வச்சு இவ இப்படி அந்த கேரக்டரை பேச தொடங்கிடுவாங்க. அதுக்கு பயப்படாம இவையெல்லாம் பாட்டு எழுதணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது வந்து பாட்டு காமெடியா இருக்கணும், எல்லாரும் விரும்ப. ஏன்னா நாங்கள் தேசியம் என்றதை ஒரு சைட்ல வச்சுக்கொள்வோம். ஏன்னா அது நாங்கள் உணர்ந்து கேட்கிற பாடல்கள், அது யார் எழுதினாலும் எப்பவும் அது மேலதான் வரும், அது உணர்வோடு கேட்கிறது. ஆனால் அந்த இடத்திலேயே நிற்காமல் எல்லா இடத்துலையும் வரணும், இவர்களும் அந்த பாடலை எழுதணும். அந்த பாடு வந்து எல்லாராலும் ரசிக்கப்பட வேணும், பேசப்பட வேணும். அதாவது ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு அசிங்கமான வார்த்தை பெரியவங்களை பாடலாசிரியர்கள் யூஸ் பண்ண போறது இல்லை. அவன் திறமையை யூஸ் பண்ணி அதுக்குள்ள வைக்க வேண்டியதை அதான் நேற்று கேசவன் அதை வச்சு செய்திக்குள்ள அந்த பாடல் இனிமையா இருக்கும். இங்க யாரும் எதையும் ரசிக்காதவர்கள் கிடையாது. மறைமுகமாக அப்படி இப்படி கொமெண்ட் சில கொமெண்ட் சொன்னா அந்த பாடலை ரசிச்சவனே அந்த கொமெண்ட் சொல்றனா தான் இருப்பான். அதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால எல்லாரும் எல்லா மாதிரியும் எழுதணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி உறவுகளை. நான் அப்படியே பார்க்கல, அப்படி நான் சொல்லல. நீங்க சுதந்திரம் எழுதுங்க, இல்லை அப்படியே பார்க்க கூடாது. நடுவரண்டு வந்தால் நான் உட்பட எனக்கு எழுதுற பாட்டு, எனக்கு எல்லா பாட்டும் எனக்கு நல்ல பாட்டு தான் எனக்கு, அப்படித்தான் எனக்கு இருக்கும். பாக்குற நீங்கள் தான் அதை நல்லதாகத்தான் நீங்க புரிஞ்சு சொல்லுங்க. பட் ஆனா நான் என்ன சொல்லணும்னா, நான் இப்ப அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இளங்கொண்டிருக்க நான் கூட கட்டுப்பாடு தான். அந்த பயந்து இது வரமா வரான கேள்விக்குள்ள இதுக்கு அப்படி இல்லை. போட்டா 99% அப்படியே வந்துடும். உங்களுக்கு ஒரு வீதம் தான், 99% அப்படியே வருது. உங்களுக்கு அச்சொட்டா வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாடலும் வேகமா வந்துடும். நீங்க காசை அனுப்பி எனக்கு வர்றதுக்குள்ளேயே பாட்டை நான் போட்டு முடிச்சிடுறேன். நான் பாட்டு முடிஞ்ச அப்புறம் தான் காசு எனக்கு வருது. திமுக வருது அப்புறம் தான் நாங்க கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நடக்குது உடுகள். ஆனா அங்க அப்படி இல்லை. தொச்சனை அனுப்பி சொல்லுவாங்க. தொச்சனை அனுப்பின பிறகுதான் வந்து நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கப்புறம் தான் பாட்டை வந்து நாங்கள் வந்து அங்க கொடுப்போம். நாங்க காசு வந்த அப்புறம் தான் பாட்டை எடுப்பாங்க. 6 மணி தான் எடுப்பாங்க. நான் இங்க அப்படி இல்லை, பாட்டை போட்டுருவாங்க, நான் இங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் பணமே எனக்கு வரும். ஒரு சிலரை தவிர மிச்சம் எல்லாரும் அப்படித்தான் போடுறாங்க. ஸோ அப்ப இதுல நடைமுறை சிக்கல் இருக்குது. அதனாலதான் நான் இன்னைக்கு மாத்தி விட்டேன்னு சொன்னால், இனி பாடல்களை ஒரு ரிசீட்டை போட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் பாட்டு கழிச்சு சொல்லிட்டாங்க அவங்க. அப்ப நாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன சொல்ல முடியும்னா, அந்த பாடல்கள் எப்படி வரணும் அப்படின்றத கவனமா இருக்கிறோம். இசை நல்லா இருக்க வேண்டும், முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொடுக்கணும். இதுல இப்போ கேசவனே மாதவனே நிக்கிறாங்க, தியாகி நிக்கிறாங்க. இப்போ தியாகி இந்த பாட்டுல எந்த ஒரு பாட்டை நீங்க கூடாத பாட்டுன்னு சொல்லுவீங்க? ஒன்று சொல்லுங்க. இப்ப கேசவனை போட்ட பாட்டுல சிங்களா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கு இசை கூடாதது ஒன்று சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு சொல்ல முடியுமா? கேசவன் பாட்டு, அவட்ட பாட்டு, 2 பாட்டு, இந்த 2 பாட்டுல இசை கூடான்னு சொல்லுங்க. இந்த அதர நாங்க ராத்திரி கூட எனக்கு அது நித்திரவும் தூக்கம் வரல. என்ன அதரன்னா கண அர்த்தத்தை, இந்த அதர தலைப்பு அந்த பல்லவே ஆரம்பிக்க மாட்டாங்க. அண்ணன் போட்டுக்கார் வரும் அதர அது என்னது, அது கண அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அண்ணன் சொன்ன மாதிரி ரிபிள் இல்ல, அதுக்கு மேலே அதர நீ அந்த போட்டுக்கார் இல்லையா, அது எனக்கு அதை என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது என்னடா அப்படி போட்டுக்கார் அப்படி இருக்காரு. அது பேந்தான் ஆழமா உழுக்க போய்கள கண அர்த்தத்தை அந்த பாட்டு அந்த பல்லவை கொடுக்குது. பாத்தீங்களா என்ன எவ்வளவு குழப்பி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை வாழ்த்துக்கள். என்ன சொன்னா, எனக்கு யாருமே கோபம் இல்லை, நான் அப்படி பார்க்கல. சொல்லுங்க. தியாகி என்றவர் வாராரே இல்லை, நான் போனதான் வருவரா தியாகி? சரி, நீங்க பாட்டு போடுங்க. ஆமா, அந்த இடத்துல இதுல போட்டு இங்க பார்க் பண்ணிட்டு பக்கத்து கடையில டீ குடிச்சு கொண்டு இருக்கிறார். வருவேன். நன்றி. அதான் மிக்க நன்றி. நான் இதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களோட பாட்டை இந்த யார்ட்ட பாட்டை நான் போட்டுட்டேன். இந்த கெட் பண்றது இல்ல, தூங்குறதுக்கு இல்ல. நான் எப்படி தூங்கப்பட 1 மணி 2 மணியா இருக்கு கூடுதல, அதையும் அப்படித்தான்.
ஆனா இப்ப போட்டுட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டா இருக்கும், குறைஞ்சது 4 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். இப்படி போட்டுட்டு அப்படியே அப்படியே திருப்ப கேட்டு எனக்கு அது அப்படியே வந்துருவாரு. அடுத்த கேட்கல ஒரு இதுல வந்து கேட்கல ஃப்ரெஷ்ஷா கேட்கற மாதிரி இருக்கு. சோ அப்படி ஏன்னா சரியா இருக்கா புளியா இருக்கா? சரி, பாட்டு என்ன விட தமிழ் தான் பாட்டு பாடமாயே இருக்கும். இப்ப வரிகள் எல்லாம் நாங்கள் திரும்பத்தான் போய் பார்க்கணும் என்ன எழுதினாண்டு மைந்தனுக்கு அது அப்படியே பாடமாயே இருக்கும் மைண்டுக்குள்ள. நல்லா இருக்குமா பாட்டு வந்து அது அந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா மைந்தன், நாங்கள் ஒரு விஷயத்தை எல்லாம் பாடலாசிரியர் கேட்கறத எல்லாருமே யோசிக்கணும். அதாவது வந்து விமர்சனம் செய்கிறார்கள் வந்து உண்மை விமர்சனம் செய்கிறார்கள் குறைவு, பொறாமையில விமர்சனம் செய்கிறாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் விட்டுருவோம். ஆனால் நாங்கள் எழுதுறது திருவள்ளுவர் எழுதி வச்ச அந்த சில விஷயங்களை விடவா நாங்கள் அதை விட இதா எழுதிட்டோம். அண்ணே சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த தமிழ் இது ஆர்வம் குறைவு, உங்களுக்கு தெரியும், செல்வனுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிற ஏன்னா திருக்குறளை வடிவா படிக்கல, எல்லாருக்கும் படிக்க இயலாது. உண்மையை சொல்லுங்க, திருக்குறள் எல்லாரும் படிக்க இயலாது. நாங்க சுத்த தமிழ்ல எழுதுறோம், அது சுத்த தமிழ்ல இல்ல, தமிழ்ல தான் இருக்கு. பட் அதுக்கு பிறகு விளக்கமும் வேணும். அப்ப அதைத்தான் நான் யோசிச்சேன். அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கக்குள்ள, ஈவன் சினிமா பாட்டுல உள்ள சில வசனங்கள் வரைக்குள்ள கூட அதுல சில பாட்டு நான் இதுல நேர கதைக்கிறேன், நேரத்தை மெனக்கெடுத்தல. கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு. இது எங்கட பாட்டு அந்த லெவலுக்கு போயில தானே, நாங்கள் அழகாத்தானே எழுதி இருக்கிறோம். அதை எல்லாரும் கருத்துல கொள்ளணும். யாருமே இதுல கம்ப்ளைண்ட் பண்ணல, இருந்தாலும் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா மற்றவையும் எழுதணும் பண்ணாங்கன்னு நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இதை உடைக்கணும், இதை நானே உடைச்சு விடுறேன், நான் எழுதி வச்சுக்கிறேன். இது என்ன பிரமாதம், ரெட்ட கோபுரம் பிரமாதம் வரநாளுக்கு நான் போட்டுருக்கேன். எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா வந்து தேசியத்தை எழுதினவர் வழிவந்தன் அப்படி நீ சொல்லிட்டு போ. நம்ம என்ன நமக்கு தேவை இப்போ வந்து இந்த சினிமா உடவை மோதணும் ஒன்று. 2வது இலங்கை தமிழ் ஊடகங்கள், வானொலிகள், தொலைக்காட்சியில கூட இந்த பாட்டுக்கள் வரும். நம்ம பரவாயில்ல பரவாயில்ல, இது மாதிரியான பாடல்கள் அங்க தொடர்ந்து ஒலிக்கணும். அந்த ரெண்டிங்க மாத்தி விட்டோம்னு சொல்றேன். அது சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, அது ஒலிக்குது. வேற தளங்கள இந்த பாட்டு ஒளிபரப்புறத நான் பார்க்கல, கேள்விப்பட்டுட்டேன். அடுத்தது சிங்கள தம்பி பாட்டு பரந்தன் சந்தியில ஒரு தேத்தனி கடையில ஒலிச்சதை நான் நேற்று கேள்விப்பட்டிருந்தேன். அதை லைன்ல கால் பண்ணி ஒரு ஆள் என்ன கேக்குதா என்ன எனக்கு சத்தம் கேக்குது பட் கேட்கலையேன்னு சொல்ல இந்த பாட்டு போய் கொண்டிருக்கு. எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. அப்படி அந்த டவுனுக்குள்ள அந்த பாட்டு வந்துட்டு சொன்னா அது ஒலிச்ச மாதிரி தான். வேற தளங்கள்ல அந்த பாடல்கள் இப்படி இந்த தளத்துல பாட்டு இருக்கு, நீங்க பார்க்கலையோ கேட்கலையோன்னு கேட்டா அந்த தளத்துல அதுல இருந்து எடுத்து போட்டிருக்கணும் அந்த தளத்திலேயே. அதை நான் ஆரம்பமா நினைக்கிறேன், சந்தோஷமாயும் பார்க்கணும். அதோட மைந்தன் இப்போ நான் ஒரு பாட்டு எழுதி கொண்டு வந்து கடைசியில் கொஞ்சம் சிக்கல்ல இருக்குது. அதை முடித்தோடனே அதை அப்படியே போடுங்க. அந்த கொழும்பு பஸ்ஸில் அது பாடிக்கொண்டே இருக்கும். அதை விட 3 சிங்கள சௌரங்கள்ட டிக்டாக் தளத்திலே போய்கொண்டே இருக்கும். அப்படியே போடுங்க. எனக்கு வார்த்தை தெரியாது, நான் இப்ப சொல்லிட்டேன். சிங்கள வார்த்தை என்ன தெரியாது, அர்த்தம் தெரியாது. நீங்க போறீங்கன்னா போட்டு வரேன், என்ன தெரியும் பிரச்சனை போடுங்க பாருங்க எப்படி போதுன்னு பாருங்க. இல்ல தப்பா வந்து என்னன்னாலும் இப்ப எங்க இனத்துக்கு எதிராகவோ இல்ல அப்படி போட்டுறாங்க. அப்படி வராது, அப்படி வராது. நாங்களும் தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஆக்களப்பா கடைசியா அப்படி வராது. அரவணைச்சு போட்டு போறது தானே அப்படின்னு அந்த டக்கர நம்மட அன்னியக்கா அதே மாதிரி தான் அரவணைச்சு கொண்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு இந்த பாட்டு வந்தோடனே நான் சூரியன் தொலைக்காட்சி பேர் ஞாபகம் இல்ல, ஏதோ தொலைக்காட்சியில நினைக்கிறேன். அவங்க அந்த பாத்திரம் வந்து தமிழ் சிங்களம் கலந்து அந்த இதை படிக்கிறாங்க. அந்த போட்டியில 2 பொம்பளை பிள்ளைகள் லைவ் ப்ரோக்ராம்ல 2 பொம்பளை பிள்ளைகள் ஒரு சினிமா பாட்டு, அந்த பாட்டை மறந்த உடன் 2 சின்ன பிள்ளைகள் ஒரு 13-14 வயசு பிள்ளைகள் ஒரு சினிமா பாட்டு, அதுல வந்து அதுக்கு சிங்கள வசனம் போட்டு சிங்கள பிள்ளை சிங்களத்துல படிக்குது, தமிழ் பிள்ளை தமிழ்ல படிக்குது. அது நான் வந்து அதே இதுல சங்கர் எப்படின்னா அந்த அதே சிங்கள பிள்ளை தமிழ்லயும் படிக்குது, இந்த தமிழ்லயும் சிங்களத்திலயும் படிக்குது. சரியா மாறி படிக்குது. அது 2 பிள்ளைகள் இல்ல, அது 2 பிள்ளை. அந்த ப்ரோக்ராம் தான், அந்த ப்ரோக்ராமே அப்படித்தான். 2 பேரும் மாறி மாறி படிக்கிற ப்ரோக்ராம் தான். சூப்பரா போகுது. ஆனா அவைக்கு அந்த வாக்கு கொடுக்குறாக்கள் வந்து அவைய பார்க்கவே இல்லை. குரலை கேட்டு போட்டு மற்றவளமா திரும்பி இருந்தோண்டு இப்ப இந்தியாவில் நடக்கிற மாதிரி இல்லாமல் அவை வந்து மாறி திரும்பி இருந்தோண்டு தான் அந்த வாக்களை கொடுக்கணும். அந்த ஜட்ஜஸ் எல்லாம் நல்ல ஒரு விதமா போய் கொண்டிருக்காரு. உண்மையிலேயே நான் உருவாக்கி கொடுறோம். ஒரு குறைஞ்ச ஒரு 500 பாட்டுக்கு ஒரு 25 பாட்டாவது உருவாக்கி கொடுத்துருவோம். ஒளிக்கட்டும். ஆனாலும் மைந்தன் நீங்கள் சரியில்லை.
என்ன இணக்கத்துக்கு பாட்டு போறேன்னு சொல்லி போட்டு அந்த உங்களோட இணக்க பாட்டை நான் முதல்ல விளங்க இல்லை, அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கல. ஒரு இடத்துல டெக்ஸ்ட் பே பண்ண சொல்லி கேக்குறீங்க. அப்படியா? நீங்களே மறந்துட்டீங்க ஒரு இடத்துக்கு வரி பே பண்ண சொல்லி கேக்குறீங்க. அது என்னென்றால் இல்ல இல்ல விளங்கப்படுத்த கூட அவர் போட்டிருக்கார், அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா அவர் போட்டிருக்காரு. அப்படித்தான் இருக்கணும் சொல்றேன். நானும் அந்த பாட்டுல என்ன சிங்கள தம்பி பாட்டுல ஒரு இது போட்டிருக்கேன், நாங்க ஒற்றுமையா இல்லையண்டா ஏன் நாடு எரிஞ்சு போயிருமோன்னு போட்டிருக்கேன். அது கட்டாயம் போட என்ன இல்லாட்டி கூட நாங்க தேசியத்துக்குள்ள இருந்து வெளியால போட மாதிரி வந்துடும். தேசியம் தான் இல்ல. இப்போ நான் போட்டிருக்க பாட்டுக்கு வந்தேன்னா பொருளாதார இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு போட்டிருக்கேன். இலங்கையுடைய பொருளாதார நான் சொல்றேன், ஆண் பெண்களுடைய ரெண்டுக்குருக்கு எதிராக பாட்டு வருது. இப்ப கிட்டத்தட்ட 61 பாட்டுல நான் நினைக்கிறேன் 52 பாட்டு ரெடி ஆயிட்டு நீங்க எழுதிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுல நான் சொல்றேன் என்ன கலப்பொருள், அதாவது ஆண்கள் தப்பு விடுறது, பெண்கள் தப்பு விடுறது, கணவன் மேல பெண்களை வருது, பெண்களை கணவன் மேல செய்யறது, பொண்டாட்டி மேல கொஞ்சம் கவனம் பாடுறா, பொண்டாட்டி மேல செய்யறது தவறு, கணவன் செய்யறது தவறு, அதே மாதிரி மரங்கள் காத்துவனம் அப்படின்லாம் அதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். அதோட பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் போட்டு விட்டு கணக்கெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். நான் எதுக்கு சொல்ல சொன்னால் இதுகள் பேசினா இளைஞராக இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க இந்த பாட்டு எங்கேயாவது ஒன்றுக்குள்ள வரணும். அதை விட இந்த நாளைக்கு கொண்டு போறவங்க அந்த பெண்கள் இந்த அந்த அனிதாவலியை திரட்டுறது, நாடகம் நடிக்கிறது, அழுகுறது, காதலிச்சு போட்டு விட்டு போட இவைக்கெல்லாம் அடி, இவைதான் பெரும் அடியா நாளைக்கு பாட்டு வருது. அது ஆண்கள் 2 தான் அதுல வருது, 2 பக்கத்துக்கும் போடுறேன். இது விமர்சனம் வந்த கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இதை எடுத்து எனக்கு எதிராக கூட கொண்டு வர, அதுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் திரும்ப எழுதுவேன், நான் விமர்சனத்தை பார்த்துக்கிட்டு எப்படி வருது அதுக்கு இதை விட மோசமா எழுதுவேன் நான். அதுக்காக நாளைக்கு இந்த பாட்டு நான் வர்றேன், நீங்க பாருங்க. நான் என்ன எதுக்கு நான் சொன்னது, நான் அண்ணன் சொன்ன மாதிரி அப்படி இல்லை, நான் இதை உடைக்க வேணும். இதை உடைச்சு கொண்டு போய் எங்களுடைய வானொலிகளில் நம்மளுடைய பாடல்களும் ஈக்குவலா சினிமாக்கு யாரும் இப்போ ஒரு ரேடியோத்துல வந்தீங்கண்டா ஸ்ரீலங்கால அது இஞ்சும் சரி, ஒரு பாட்டு போச்சேன்டா 24 மத்தியத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 மத்தியில ப்ரோக்ராம் போச்சேன்டா 9 மணித்தியாலமும் சினிமா தானே போடுறான். ஒரு மத்தியில கூட எங்க நம்ம கிட்ட பாட்டு வருதுன்னு கேட்டா இல்ல. அப்ப இதை நாங்க மாத்துவோம்னு சொல்றோம். ஏன் மாறக்கூடாது? அவ்வளவு. சோ அதனால நாங்கள் இந்த இலக்கை நோக்கி பயணிப்போம். உறவுகள் 50 ஆச்சு. ஓகே, 10 நிமிடம் இருக்கிறது. நாங்கள் இந்த பாடல்களை போட்டு விடுவோம். நேற்று வந்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு எத்தனை பாட்டு, பாட்டு 2 3 4 பாட்டு நேற்று வந்த 4 பாட்டையும் போட்டுட்டு நிகழ்ச்சி நான் ரிப்பீட் பண்ணணும் இன்னைக்கு. சொன்னால இந்த பாட்டை நான் போட்டுடுறேன். நான் போட்டுட்டு இதை முடிச்சிருவேன். டக்கர சிங்கள பாட்டு போடுறேன். டக்கர டிங்கிரி பண்டா எங்களை கண்டா எதுக்கு ஓடணும்? ஹலோ எதுக்கு ஓடணும்? சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க, உங்கள் மக்கள் தானே நாங்க, நீங்க விரும்பி பாருங்க. வஞ்சனை இல்லா வம்சம் என்ன அப்பதான் புரிஞ்சுக்குவீங்க, நீங்க அறிஞ்சுக்குவீங்க. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க, கூடு விட்ட குருவிகளாய் காடு மேடாய் அலைந்து நாங்க மண்டை ஓடாகி போனதில்ல நமக்கல்லவா தெரியும். அந்த நிலையதான் நினைச்சு பார்த்தா லஞ்சு கூடலாம் எரியும். இப்ப கூடும் இல்ல கொஞ்சம் இல்ல, பஞ்சத்துல வாடுகிறோம், பழசெல்லாம் தேடுகிறோம். சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. ನಯವಲ ಅಡಮಿನಿಸು ಹೊಂದತಮ ಹೊಂದಡವಲ ನಯವಲ ಅಡಮಿನಿಸು ಹೊಂದಟಮ ಒಂಬಯವಲ. ನಯವಲ ರಡಮಿನಿಸು ಹೊಂಡತಮ ಹೊಂಡಟಮ ನಯವಲ ರಡಮಿನಿಸು ಹೊಂಡಟಮ ಭಯವೆಲ ಕಂಡತ್ನ ಬಾಂಡ ಪೊಂಡತ್ನ ಕಾಪೆ ರಟ್ಟದಿನಂಡ ವಿಧಿಯಜ್ಞ ಮೊಕಡದ ಮೇ ರಂಡುವ ತಿಕ್ಕಟ ಬೆತ್ತಣ ರಂಡುವ ಅಣೆ ಮೊಕಟದ ಮೇ
ரெண்டுவ சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. வட்டியோட கடனும் அங்கே வேறவின்றி குட்டி போடுது. வளங்களும் அழிய விட்டு வாழ்வாதாரமோ நின்று போகுது. கரையோர நிலங்கள் எல்லாம் கடனில கரைஞ்சு போக காத்திருந்த கிளிக்கு இந்த இலங்கை ஒரு இலவம் பஞ்சா. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. ஜாதி பேத அப்பற்றையப்பா, ஜங்கல் லைஃப் அப்பற்றையப்பா, ஃப்ரீடம் பாஸ் அப்பற்ற உண்டாய், ஃப்ரீ வீசா மூரட்டட்டமா ஒந்தாய் 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 மூரட்டட்டமா ஒந்தாய். சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. இனவாதம் ஒழிய வேண்டும், இன்னல்களும் அழிய வேண்டும், சம உரிமை அடைய வேண்டும், அடிமை விலங்கு உடைய வேண்டும். ஐயமல்லி அக்கனங்கி ஆதரையின் அப்பியதமு ஹதமு அப்பே லස්සන රට්ට பெரகமு பெரகமு. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. இந்த பாட்டுல எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டா, அந்த பாட்டு கேட்ட இசை வந்து வாய்ச்சது பாத்தீங்களா. நேற்று எனக்கு இந்த பாட்டு கேட்கலாம், நான் இப்பதான் கேட்கிறேன். நேற்று கேட்கலாம் நல்ல அந்த பாட்டு கேட்ட ஒரு இசை வந்து உண்மையில வந்து இதுல அந்த அது பாடலாசிரியருக்கு ஓரளவுக்கு விளங்கி கொண்டு வருது. நான் பார்த்தல தியாகி எல்லாருக்கும் அந்த நாங்கள் எழுதுற வரி தான் அந்த மியூசிக்கை வந்து ஒழுங்குபடுத்துது. அப்ப நீங்களும் அதை சரியா போட்டுருக்கீங்க. சூப்பர். சவுண்ட் வரையில மைந்தன் எனக்கு மட்டுமா இல்ல மற்றவருக்குமா தெரியாது அடிச்சிருந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாராங்க யாரு வாங்குவாங்க, இவருக்கு என்னதான் பிரச்சனை வாங்க, இவர் டியூஷனுக்கு வைக்கிறவருன்னா அவரா அறியலையோ பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வந்து எல்லாமே அந்த ஞாபகம் கட்சி விட்டுருக்கீங்களா அப்படியில சொல்லுங்கண்ணா. இவரு வந்து இன்னொரு பதிக்குட்டிக்கு ஒரு பப்ளிக்ல போட்டு எனக்கு பெரிய பிடிச்சா போயிட்டு இருக்காண்டாம. புரியல, யார போட்டீங்க? என்ன இவர் வந்து பதிக்குட்டிங்க போட்டு பப்ளிக்ல எனக்கு வந்து ஒரு செல்வாக்கு மேல ஒன்று இல்லாம போச்சு. யார்கிட்ட செல்வாக்கு? யாருடைய செல்வாக்கு? இப்போ யாருடைய செல்வாக்கு அவர் என்ன சொல்றன்னு புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, ஏதோ சொல்றாரு. இல்ல இப்போ யாருடைய செல்வாக்கு யாரு இல்ல, வரிக்குட்டி. ஆமா, வரிக்குட்டின்னு சொல்றாரு. யார வரிக்குட்டின்னு சொன்னது? சரி, இவங்கள வரிக்குட்டின்னு சொன்னா நீங்க வரியில போதையில இருந்தா தானே வரிக்குட்டி எண்ணுவான். அப்ப நீங்க குடிச்சது தவறு தானே அப்படி பாத்தீங்கன்னா உண்டு. ரைட்டு. வரிக்குட்டியோட யார் சொன்னா? சொன்னா உங்களுக்கு செல்வாக்கு இல்ல போச்சு. இப்போ ஒருவர் மத போதையில் இருக்கக்கூடியவர் சொன்னால் அவருக்கு எப்படி நோட்டு செல்வாக்கு வரும்? வராது இல்லையா? மத போதை குடிச்சோம் பப்ளிக் வந்து அந்த குடிக்கிற பாட்டு இருக்க போட்டு விடுங்க. அதை விட அவர் இப்ப சொன்னதே மத போதையிலான்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு படுது. அந்த பாட்டை போட்டால் எப்படி மரியாதை போகும் குடிச்சால் தம்பி, அந்த தன்மையை தானே அந்த பாட்டுல சொல்லப்படுது. அதற்கா போட்டு விடுங்க. உங்களோட பாட்டை எடுத்துட்டா போட்டுவா. அதனால நீ வைக்கிற நீ வைக்கிற நீ வைக்கிற நீ வைக்கிற
அதிர அதிர நீ வைக்கிற அதிசயம் எல்லாம் காட்டுற பொடிகள் போட்டு பேசுற புரியாதவளா இருக்கிற சிந்திக்காமல் பேசுற சிந்திக்க என்னை வைக்கிற சந்தியில் பார்த்த முறைக்கிற சந்திக்காவிட்டால் குலைக்கிறான் ஏண்டி இப்படி பண்ணுற ஏண்டி இப்படி பண்ணுற ஒரு நாள் வாழ்ந்தா பொதுமடி வாடி வாடி இப்படி பண்ணுற ஏறே இப்படி பண்ணுற நடந்தா சன்னதி தேரடி அசஞ்சா நல்லூர் தேரடி கோணேஸ்வரமா கேதீஸ்வரமா இரட்டை கோபுரம் கொள்ளுதடி பின்னழகு பிரிவினை வாதம் பேசுதடி அழகு மூச்சு திணற வைக்குதடி பெத்தாங்களா செய்தாங்களா எண்டி என்ன கொல்லுறா கோலை காடி எண்ணி கொல்லுற ஏண்டி இப்படி பண்ணுற காரி காரி எண்ணி பண்ணுற ஏண்டி இப்படி பண்ணுற பார்த்தா பணங்களும் போதையடி சிரிச்ச மல்லிகை தக்குமடி பக்கம் வர நானும் நினைக்கிறேன் நானும் போல வளைகிறேன் பக்கம் பக்கம் யாரும் இல்லையடி வாடி அம்மா பாடினாள் வாழ் வாழ்ந்தால் போதும் அடி என் உயிரை உனக்கு தானமடி வாடி வாடி எண்ணி படுகிற தாடி தாடி என் உயிரை உனக்கு தானமடி பழுத்த பப்பாளியே வெடிச்ச முத்திய வெள்ளரியே கடிக்க மனசு துடிக்குதடி வாடி அந்த தக்காளியே கடிக்க மனசு துடிக்குதடி வாடி அந்த தக்காளியே அதிர நிறைக்கிற நிவைக்கிற அதிர நிறைக்கிற நிவைக்கிற தடிப்பாய் நிறைக்கிற நிவைக்கிற தடிப்பாய் நிறைக்கிற பாட்டுல பாலாசர் என்ன சொல்றாருன்னா தக்காளியை கடிக்க போற மனசை கடிக்க தூண்டுதான் அப்படின்னு சொல்லிக்கிற தக்காளி அப்படியே கடிக்கணும் அதை தியாகி வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாரு இதுல போயிட்டாரு. ஸோ அற்புதமா இருக்கு அந்த பாட்டு வந்து பின்னலாக பிரிவினை பேச மாட்டேன். அது என்னன்னா கேசவனா பின்னலாக பிரிவினை பேச மாட்டா அது என்னன்னு இதுக்கு விளக்கம் கடைசி வரையும் கொடுக்கல. அது நாங்களே அதுக்கு ஒரு விளக்கத்தை போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். பின்னலாக முன்னலாக ஏதாவது கொஞ்சம் பின்னலாக பிரிவினை பேசும் இல்ல அதான் அது அது ரொம்ப கஷ்டம். அந்த பாட்டு ஐக்கியம் பிறகு லிரிக்ஸ் அனுப்பிவிட சொல்லி கேட்டேன். ஏன்னா அந்த பாடல்ல வந்து மாடர்ன் மியூசிக்ல வந்து இப்ப இங்கிலீஷ் பாட்டு கூட நாங்க கேட்டோம்னா மாடர்ன் மியூசிக்ல வந்து சில வார்த்தைகள் விழுங்கப்படும். ஏன்னா அது அந்த அந்த ஸ்பீடுக்கு வந்து அது விழுங்கப்படும். சோ இதுல ஒரு இடத்துல விளங்கப்பட்டிருக்குது. நான் எந்த இதன்படி எப்படி என்னதுன்னா அந்த அம்மா அப்பா ஆடிடலாம்ன்றது வந்து அது வந்து டக்கண்டு அதுக்குள்ள போய் உள்ளட்டதால அந்த அந்த சரியாத அந்த இது வரையில்லை. மற்றபடி அது மட்டும்தான் அந்த அதுல நான் பார்த்தல விழுங்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். மற்றபடி எல்லாம் சரியா தான் வந்திருக்கு. அந்த அம்மா அப்பா ஆடிடலாம்னு சொல்லி அதான் ஒரு சில வார்த்தை அந்த அம்மா எழுதியிருக்கிறார். அம்மா அப்பா ஆடிடலாம்னு சொன்னால் அந்த நாங்க சின்ன வயசுல சொன்ன அம்மா அப்பா விளையாடுவோம் என்று அந்த சின்ன வயசுல சொல்ற இருக்குதானே. ஏன்னா அதை வச்சு அதை நான் கண்டுபிடிச்சது அடுத்த வார்த்தை வருது ஒரு நாள் வாழ்ந்தா போதுமடி அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அப்ப அதை வச்சுதான் உண்மையில ஞாபகம் இல்ல அந்த வரியல் போய் கொண்டிருக்கீங்களா அம்மா அப்பா ஆடிடலாம். அம்மா அப்பா சரியா வருது அந்த ஆடிடலாம் தான் அதுல ஒரு ஆடிடலாம். எப்படி எழுதினீங்க? என்ன தமிழ்ல எழுதினீங்க? இல்ல அம்மா அப்பா இல்ல நான் கேக்குறேன் ஆடிடலாம்ன்றத தமிழ்ல எப்படி எழுதினீங்க? ஆடிடலாம் எழுதினது இல்ல நீங்க தமிழ்ல எப்படி ஆவண்ணா டீனா ஆடி என்ன எழுத்து அப்படித்தான் போடணும். இந்த இதுல வந்தேன்னா என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா ரெண்டு விஷயம் எனக்கு இப்படி நடந்திருக்கு. நீங்க சொல்றது எனக்கு இந்த பாடம் நடந்திருக்கு. எனக்கு கூட நடந்திருக்கு. அதுல என்ன நான் இதுல கண்டுபிடிச்சேன் என்ன சொன்னா வந்து இப்போ சில சொற்களை வந்து நாங்கள் இப்போ பாருங்க அழைக்கவில்லை அப்படின்னு சேர்ந்து எழுதுவாங்க. அழைக்கவில்லை நான் அப்படி போட மாட்டேன். அழைக்க இல்லைன்னு தான் போடுவேன். நீங்க அழைக்கவில்லைன்னு போட்டீங்கன்னா அங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க விழுங்க போட்டுரும் போற மாதிரி. அப்போ நாங்க அந்த பெரிய சொல்ல வந்து நாங்க இணைக்க முடியாது. இப்ப பாருங்க என்ன வந்தேன்டா அப்படின்னு போட்டீங்கன்னா வந்தேன் இந்த டானா வந்து நான் புரிச்சுதான் போடுவேன். டாவண்ணா புரிச்சுதான் போடுறது. நான் சேர்த்த போட்டீங்கன்னா சில ஒன்றுக்கு ஒரு மாதிரி வரும். ஒன்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து புரிச்சு சொல்ற மாதிரி வரும்.
சிலர் பத்தி சேர்த்து சொல்லிக்க போற மாதிரி வந்து சிக்கல் கணக்கு அதுக்கு இருக்குது. அது மிக நுணுக்கமா அந்த கையில் இப்ப பாட்டுல போகத்தை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படுது. சில நேரத்துல நீங்க சொல்லிக்க இப்பதான் நான் பாக்குறேன், திருப்பி கேட்டு பாக்குறேன். எனக்கு நடந்திருக்கு இவருக்கு இளம்புரை இன்னைக்கு வந்து நாடுறதுக்கு நட்டு அந்த எழுத்து பிள்ளை இல்ல சரியா வந்திருக்கு. பட் அதுல அப்படி வந்திருக்குது. வேற எந்த வாழ்லையும் எனக்கு வந்திருக்கு. அதுல அப்படி பாத்திருக்கேன். அது ஒண்ணு தவிர்க்க முடியாது. நாங்க விட்டுட்டோம். நாங்க தொடர்ந்து கேட்டு வந்துக்கிறபடியாம இருந்தா அது விலங்கு என்ன அது ஸ்பீட் சாங் நியூ ஐ மீன் லேட்டஸ்ட் அந்த என்ன சொல்றது மாடர்ன் மியூசிக்கோட வரைக்குள்ள தமிழ்ல நாங்க அப்படி படிக்கலாது. அப்ப படிக்கல அதுல சில பாட்டுகள் வந்து தெரிந்த அந்த அது ஃபாஸ்டா அது அப்படி படிக்கிறதே இது அதிசயமாயும் இருக்கு. அதாவது பாட்டு மாதிரி எழுதாத வரிகளை எல்லாம் வடிவா படிச்சு வருது. அப்ப அது போற்றப்பட வேண்டிய விஷயம். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அதுல அப்ப அவர் அதுதான் நான் கேட்டுதான் என்ன தியாகி விளக்கம் சொல்றேன். அந்த லிரிக்ஸ் அனுப்பியிருந்தவர் இல்ல அடிடாண்ட போட்டீங்கன்னா நான் வந்து நான் கையாள இப்ப இதுக்கு வந்த அப்புறம் நான் கையாள அடிடாண்டு போட்டீங்கன்னா அடி போடும். ஆனா டி நான் போட்டுருவேன். இடைவெளி போட்டு டாவை போட்டு விட்டுருவேன். நான் நீங்க சேர்த்து போட்டுட்டீங்க அப்படிங்கன்னா அது சிலதுக்கு சரியா வரும், சிலதுக்கு புளியா வரும். சில சொற்கள் வந்து கவனமா கையாளும். இது வந்து சில கோவிப்பாங்க. கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அந்த வெளியில சொல்ல முடியாது. சிங்கள தம்பி நில்லடாவில நான் அதை செய்தேன். நான் இப்ப பாருங்க நதி இல்லாதன்னு போடுறாங்க. அப்படி எழுதக்கூடாது. இப்ப பாருங்க இப்ப அக்கா அழிக்கிறாங்க பாருங்க, பிள்ளைய பாருங்க. இது கம்ப்யூட்டர் செய்யறது, நம்ம செய்யறது. இது வராது. அது அப்படிதான் வாசிக்குமே தவிர அது நதி என்றதை போட்டு இல்லாதன்றதை புரித்து எழுதும். அப்படின்னா உண்மை கவனிக்காம. ஆமா இப்ப எழுதினேன் என்று போடுறீங்க இல்லையா, எழுதி நேர் என்று ரெண்டா புரிக்க வேண்டிய சிலதுக்கு வரைக்கும் சிலதுக்கு தேவைப்படாது. நான் அப்படி கையாளுவேன். இப்ப ஒரு ஆண்ட பாட்டு நாங்கள் 20 தடவை முயற்சித்து தான் 21 தான் போட்டோம். ஏன்னா அவ்வளவுக்கு வந்து அதுல கோஸ்டியூம் இருக்கு உங்களுக்கு 20 நேர விரியமாக அதுக்கு ஏன்டா அது எங்களுக்கு புது அனுபவத்தை அந்த பாட்டு தான் கத்து கொடுத்தது எங்களுக்கு. நாங்க அவ்வளவு பேரையும் எனக்கு போட்டு சிப்ளி ஆடி விட்டுறாரு. நல்லா வந்துட்டு அந்த பாட்டு அதுல என்னன்னா ஒவ்வொன்றுலயும் வந்து நாங்க கத்துக்கொண்டது கணக்கு. அப்ப இந்த அர்த்தம் சொன்ன மாதிரினா நீங்க சொல்லுவீங்க மனுஷன் படிச்சா படிக்கிறத காம்பிட்டர். அதுக்கு நாங்கள் சரியான முறையில கொடுத்தா மட்டும்தான் அதுல அவுட்புட் சரியா வரும். இன்புட் சரியா கொடுத்தா தான் அவுட்புட் சரியா. அப்ப இன்புட் வந்து இப்ப நான் நதி இல்லாத அப்படின்னு போட்டீங்கன்னா அது வராது. நதி தனியா போட்டு இல்லாத அப்படின்னு வரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல வந்து இல்லை கண்டு நான் போட மாட்டேன். இல்ல அப்படின்னா ஈனா இல்லைன்னா லானா மட்டும் தான் போடும். இல்ல அப்படிதான் வரும். லை போட மாட்டேன். இப்ப கன்னடத்துல முந்தி நான் பயன்படுத்துறது அப்படித்தான் போடுவேன். இப்ப ராவண்ணா போட மாட்டேன். இப்ப ராணா மட்டும்தான் அரவு போட மாட்டேன். அரவு போட்டா அது இழுத்து விட்டுரும். சில இதுல இப்படி கணக்க பிரச்சனை இருக்குது. தானாக்கு வந்து போத்தீங்கன்னா தாண்டு போடுங்க தா அப்படின்னு படிச்சு விட்டுரும். அப்ப குழம்பிடுவாங்க. இப்படி எல்லாம் கணக்கு சிக்கல் அதுக்கு இருக்குது. அது சரியான தலை. ஆமா பின்னழகு பிரிவினைவாதம் பேசுதடி என்று சொன்னால் கம்பன் சொல்லாத ஒன்றையும் நாங்க எனக்கு தமிழ் அவரை விட எனக்கு தமிழ் கொஞ்சம் குறைவு. ஆனா கம்பன் சொல்லாத ஒன்றையும் நாங்க சொல்லல. கம்பன் நிறைய சொல்லியிருக்காரு. வள்ளுவர் அதுக்கு மேல கம்பன் சொல்லியிருக்காரு. அப்ப பின்னழகு பிரிவினைவாதம் பேசுதடி அது அவன் நடை அழக வச்சு சொல்லலாம். அதாவது அவன் நடை அழக வச்சு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோபுரம் அவருக்கு தியாகி ஓடிட்டு நான் சொல்ல விளக்கிட்டேன். அதாவது வந்து சன்னதி தேர் எங்கட ஏரியாவிலே உயரமான தேர் வந்து சன்னதி தேர், பிறகு நல்லூர் தேர். இந்த ரெண்டையும் அந்த பாடலறியில ஒப்படைக்குள்ள அந்த பொண்ணுண்ட மனசு கோபுரம் உலகத்துக்கு இருக்கணும். அதாவது ரெட்ட கோபுரம் உலக உயரத்துக்கு இருக்கணும் என்று சொல்லி அவர் போட்டிருக்கிறதா நான் விளக்கம் சொன்னேன். அது நான் தியாகி சொல்ல வந்த விளக்கம். அது தேவையும் இல்லை. சரி, எனிவே இப்போ அடுத்தது சென்சர் போர்டுக்கு போயிருக்கு. நீ சென்சர் போர்டுல இருந்து வந்த அப்புறம் தான் அந்த பாட்டு அனுப்பலாமா? அடுத்த ஓகே இதுல வந்து இப்ப 2 பாட்டை போட்டேன். டக்கரா போட்டாச்சு, அதுல போட்டாச்சு. இன்னொரு பாட்டாச்சு அப்பா இன்னொரு ஒரு பாட்டு சாரி நான் தியாகி கேட்க விളിக்கிட்டேன்டா. ஒரு பாடலாசிரியர் கிளிநஞ்சி மாங்காய காட்டி போறேன் என்று சொல்லிக்குள்ள ஒரு கேள்வியும் கேட்காத ஒரு பாடலாசிரியர் திரும்பி வந்து இந்த கோபுரத்துக்கு கேள்வி கேட்ட தப்பல்ல. அதான் நான் தியாகிட்ட கேட்டு விളിக்கிறேன். இல்ல கிளிநஞ்சி மாங்காய் வந்து நான் வந்து இந்த பாட்டு காரணம்னா கவிதை, அது நம்ம ஒரு கவிதை உண்டு. அதை வந்து நான் மொடலேஷன் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா ஒரு சந்தைக்கு போய் உண்மை படக்காட்சி, செய்திக்கு வந்த காட்சி. அந்த புள்ள வந்து சாப்பிடுறாங்க.
மாங்காயை வந்து சாப்பிட்டு கொண்டு போறாங்க. அதுக்கு தான் போட்டது. அதான் என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் மைந்தனுக்கு பாட்டு அனுப்பி போட்டு உடனே கீழே ஒரு மெசேஜ் போட்டுனான், இவன் இந்த தியாய்க்கு நீ இதுக்கு விளக்கம் கொடுக்கறது கட்டாதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே மைந்தனுக்கு அந்த மெசேஜை போட்டினேன். எனக்கு தெரியும் முடக்கா வந்து கேள்வி கேட்பான். தியாய் என்னென்ன தியாயில வந்த என்னென்ன எழுதி வச்சேன், எழுதுறேன். நம்ம கூட எழுதி வைக்க மாட்டோம், எழுதி வச்சு அது அற்புதம். அவர்கிட்ட பாட்டுகள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா போய் கொண்டிருக்குது. அது நாங்க வாழ்த்தோணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சினிமாவில் ஒரு இடத்துல போய் நிக்கிறேன்னா அதுல முதல் நிக்கிறது காரச்சின்னு அது என்னாவோ தியாகியா தான் இருக்கும். எந்த வாக்கு அது நடக்கணும். ஆனா அது இவ்வளவு காலத்துக்கு இது வரைக்கும் இருக்கு. பட் ஆனா இப்ப எனக்கு அதுலயும் சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, சிலவருடைய பாட்டை நான் திருப்பி கேட்க போக்க அவங்க அது விளங்கி போட்டாங்களா விளங்காம போட்டாங்களா தெரியாது. ஆனா அதுக்கு பல விஷயங்கள் அதுக்கு இருக்கு. இவங்க அத மாதிரி கொஞ்சம் ரெண்டிங்க மாத்துவாங்களா இருந்தா இவங்க மேல ஜம்ப் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ள வந்து பெண் பாடல் ஆசிரியரும் இப்ப அடங்கினம். நான் கேட்ட பாட்டுல அந்த உருக்கமா இருந்து நான் அதை விளக்கமாக்க அந்த உருக்கமா இருந்து ரசிச்சு கேட்டதுல வந்து 2க்கும் மேற்பட்ட பெண் பாடலாசிரியரும் இருக்கணும். அந்த தகுதி உள்ளாக்கள் நிச்சயமா அது என்றைக்கும் நடக்கணும். முன்னுக்கு வராங்க. அதனால போட்டோம் ஒரு பாட்டு நான் போட்டுருந்தேன். 8 மணி ஆச்சு. அப்பா பாட்டு அன்னைக்கு வந்தது. உயிர் தெய்வம் ஆதாரம் பிறந்த போது என்னை அள்ளி அணைத்தவன், பிரம்மனாக என்னை படைத்தவன், அன்னை நிழலில் அன்பாய் வந்தாய், அழகு கனவில் நிழலாய் நின்றாய், தாய் இல்லா வயத்தில் சுடராக நின்றாய், தளரா துணிவை எமக்கு தந்தாய், பெற்றவளை நான் இழந்து பெரும் துயரில் தவிக்கையில பக்கம் வந்து நின்றவரே, பாசமதை தந்தவரே, 6 வயதில அழுது துடித்தேன், விழி துடைத்து என்னை காத்தாய், துயர் மறைத்து என்னை வளர்த்தாயே, என் அப்பா உன்னை போல யார் வருவார், என் அப்பா உன்னை போல யார் வருவார். அகரம் முதல் வரை அறிவு தந்தாய், அழகான வாழ்வின் பாதை தந்தாய், வாடும் மனதில் வாசல் தந்தாய், வானம் போல ஒளி தந்தாய், அப்பா என் உயிர் தெய்வம், அப்பா என் ஆதாரம், பிறந்த போது என்னை அள்ளி அணைத்தவன், பிரம்மனாக என்னை படைத்தவன். பாடநூல் பிடிக்க வைத்து அம்மா போல சொல்லி தந்தாய், பார்வைக்குள்ளே எமை வைத்து தாயை போல பாதுகாத்தாய், வெண்ணிலா போல வாழ்விலே ஒளிர்ந்தாய், வழிகாட்டி வெற்றி தந்தாய், பெருமை என்னில் என்றால் நீயே, பெருவாழ்வின் சுவாசம் நீயே, சுடரொளியாய் உன் உழைப்பு என்னை நெறிப்படுத்தியதே, வானம் விரிந்தது என் நெஞ்சம் மகிழ்ந்தது, வாழைய வாழ்த்து போற்றி பாடினாய், தாயும் நீயே தந்தையும் நீயே, தூய நெஞ்ச
உலகத்தின் சாந்தமும் நீயே, உன்னை போல தந்தை எனக்கு இனி கிடைக்குமா? அப்பா என் உயிர் தெய்வம், அப்பா என் ஆதாரம், பிறந்த போது என்னை அள்ளி அடைக்கும் பிரம்மனாக என்னை படைத்தவன். நெஞ்சு உருக வைக்கக்கூடிய வகையில் அந்த பாடல். நான் நினைக்கிறேன் எனக்கு இளம்பரை என்ற பாட்டு எல்லாம் புரட்சி பாடல கணக்கு வந்து பல பாடல்கள் பிடிக்கும். ஆனால் எனக்கு நேற்று சொல்லி வந்ததுல எனக்கு நெஞ்ச உருக வச்ச பாட்டுன்னா இந்த பாட்டு தான். நல்ல ஒரு இசை அற்புதமாக கிடைச்சது. நேற்றுக்கே மெசேஜ் போட்டு நான் கண்ணை கசிய வைக்குதுன்னு சொல்லி. ஆமா, நல்ல ஒரு பாட்டு, நல்ல இசை நல்லா இருக்கு. பாட்டு படிச்ச விதமும் வரிகள் எல்லாம் அற்புதமா இருக்கு. அதாவது அமையாது வந்து இப்போ அன்னைக்கு ஆதவன் சொல்லியிருந்தார், இதை நான் மாத்தினா இது வராது, வாக்கு வராது. அதே மாதிரி செல்வன் என்ற பாட்டுக்கு அந்த காந்த கடலையும் அது வராது. அது அந்த இது திருப்பிகளுக்கு வரமாட்ட கடற்கரை தெரியாது. 99 வீதம் வாய்ப்பு இல்லை, ஒரு வீதம் இங்க லக் கிடைச்ச மற்றபடி இல்லை. ஆனா அற்புதமான இசை இதுல பக்கா. செல்வன் பாட்டுகள் எல்லாமே சூறையில் அந்த ஒன்று கொண்டு உயர்த்தி கொண்டு போயிருக்குது. அதே மாதிரி தான் இளம்பரையின் பாட்டும். இளம்பரையின் பாட்டு எல்லாமே சூறையில் அவர் கொஞ்சம் ஸ்லோவா வடிவ எழுதுறாரு. அவர்கிட்ட வரிகளும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் காரச்சின்னதாண்டாவும். செல்வன் என்ன பாட்டு பண்ணா வந்து நான் காலையில வந்து எனக்கு ஒரு போனுக்கு திருப்பி கேட்டு கொண்டு இருப்பேன். நான் தூங்க இல்ல கும்பி விளையாடு 6 விளையாடு இல்ல வெட்டில இருந்து கேட்டு இருப்பேன். அப்போ போட்டுட்டு ஒரு 14 பாட்டு கேட்டுட்டு இருந்த போது செல்வன் என்ன பாட்டு ஒரு 2-3 அந்த பள்ளிக்கூடத்தின பாட்டு வந்துச்சு. அது இசையை பாத்தீங்களா, அது நல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே அவருக்கு அமையுது. நான் எல்லா பாட்டுமே MP3ல மாத்தி போன்ல வச்சிருக்கேன். அப்ப எங்கட பாட்டு கேட்கவே எங்களுக்கு டைம் சரி என்ற மாதிரி வச்சிருக்கேன். அப்ப அதை கேட்டு கொண்டு கேட்கல அவர்கிட்ட பாட்டுகள் வந்து வடிவா அமைஞ்சிருக்கு. அந்த வசனங்களும் வந்து ஆளுக்கு எனக்கு தெரியும். அவர்கிட்ட பேச்சிலேயே அவர்கிட்ட தமிழ் இது வந்து கூட எங்களை விட நல்லா போடுறாரு. வரிகள் சூப்பர். நன்றி. டைம் மணி அடிச்சாச்சு எனக்கு. இனி நிக்கல. அதுல ரேடியோக்கு வர ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். உண்மையில 7 மணிக்கு ஒரு 7:15 நிப்பாட்டிட்டாவது ஒரு 2 வச்சு செய்யலாம் உண்டு. 8:15 ஆச்சு. பட் எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. நாளைக்கு பாட்டுற ஒழுங்குபடுத்தணும் ஒரு சில விஷயங்களுக்கு. அப்ப நேரங்கானது. ஸோ அதனால பாடல் அனுப்புறவங்க போட்டுருங்க. தயவுசெய்து ரிசிப்டை போட்டுருங்க முன்னுக்கு. என்ன சிக்கலை கொடுக்குறாங்க. பாட்டையும் போட்டுட்டீங்கன்னா கணக்கா போட்டுரும். நாங்கள் என்னதுக்கு நான் அதில் சொல்ல மாட்டேன்னா, இவ்வளவு நான் பாட்டு வந்து நான் உடனே எடுத்தவங்க கொடுத்துருவேன். இப்போ அப்படி இல்லை, சிஸ்டம் மாத்திட்டாங்க. அப்ப வந்து பாட்டு வந்து சொன்னா உங்களோட பிரச்சனை வந்தா மட்டும்தான் பாட்டு இருக்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ இளங்கோனை நான் புடிய பிடிக்க வலிக்கிட்டாங்க. ஸோ அதனால சிக்கல் இருக்கு எனக்கு. பாட்டை நான் ரெடி பண்ணி வச்சு அவங்க கொடுத்து அப்புறம் ஸோ அதனால சில இது காரணங்களுக்காக செஞ்சிருக்காங்க. அதனால பார்த்து விட்டுருங்க. அதுல ஒரு குறையும் இல்லம்மா, இந்த டச்சில் ஒரு குறையும் இல்லை. அதாவது இங்க எல்லாற்ற நேரத்துக்கும், அதாவது நீங்கள் வேலை செய்யற நேரம், அந்த அர்ப்பணிப்பு எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும். அது சில பேருக்கு சில விஷயங்கள் விளங்குமோ விளங்காதோ தெரியாது. இதுல பயணிக்கிற ஆட்களுக்கு விளங்கும். அந்த நேரம், அந்த செயல்பாடுகளுக்கு அப்பால அந்த நேரம், அதுல அர்ப்பணிப்பு என்று சொல்லி வரைக்கும் எங்களை நித்திரையை இழந்து அது எல்லாத்தையும் மதிக்கிறோம். தொடரட்டும். நன்றி, வணக்கம். எத்தனை தளத்துல போய் எல்லாம் ஏற்றி அதெல்லாம் பார்த்து திரும்ப இதுக்குள்ள வரணும், அதுக்குள்ள வரணும். அது சரி, கொஞ்சம் ஓய்வும் உங்களுக்கு தேவை மைந்தன். அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் ஓய்வும் தேவை, அதையும் பார்த்து கொள்ளணும். சமகாலத்துல எல்லாத்தையும் சேர்த்து தான் பயணிச்சு கொண்டு போகணும். எல்லாருக்கும் வணக்கம். ஏன் பாட்டு 11 மணிக்கு வர வேண்டியது 5, 7, 9, 11 அந்த 2 மத்தில போட்டேன். அவர்கிட்ட பாட்டு வந்து எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு கம்ப்யூட்டர் நெட் பயிற்சி இல்லாம லேட்டா வந்துட்டு அவர் கோவிச்சுக்கிட்டாரு. 1 மணித்துல 40 நிமிஷம் பிந்தில கோவிச்சுக்கிட்டாரு. அவரை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். அப்ப இப்போ கோப்பியை குடிச்சிட்டு இங்க வந்து கார் எடுத்து ஓடிட்டாரு. அவர் என்னன்னா அவர் எப்பவுமே பாட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா வந்து ஒரு மணிக்கு நான் வேலை பண்ணுவதுல மாறி எல்லாம் ஏற்றி விடுவேன். ஆர்டர் பண்ணுவேன். ஏதோ முன்னுக்கு வர டக்கு வேலை முடிச்சுட்டு போகலான்னு போவேன். இதுல போட்டு விட்டுருவேன். அது சிலவருக்கு அது அவங்க அப்படி இவற்ற முன்னுக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க, தெரியல. ஸோ கவனம் எடுத்துக்கணும். இந்த தளத்திலேயே முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் ஒன்றா பயணிக்கிற எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தரையும் இந்த தளத்தில் என்ன நடக்கின்றதையும் புரிஞ்சு கொள்றதுல வந்து நாங்கள் முக்கியமாக கவனம் எடுக்கணும். அது எல்லாருக்கும் இருக்கணும் அந்த தகமை. இப்போ இன்றைக்கு ஒன்று சரியாக இல்லைன்னா அது கண்டிப்பாக நாளைக்கு சரியாக வராதுண்டு இல்லை. அது கட்டாயம் அது நிவர்த்தி செய்யப்படும். அதில் பார்த்து நாங்களும் எல்லாரும் கொண்ட அரவணைச்சு பயணித்து கொண்டு இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன்.
நன்றி கேசவண்ணா, நன்றி யாதவண்ணா. உங்களோட நேரங்களுக்கு நன்றி. இணைந்தோடு செய்றீங்க. பாட்டை போடுங்கண்ணா, நல்லபடியா பார்த்துட்டு போட்டுக்கணும். அப்படி போட்டுருணும். அந்த இங்கிலீஷ் எழுத்துலேயே அந்த மாதிரியே போட்டுருக்கணும். அப்படி இல்ல அது அப்படிதான் வரும், அப்படிதான் போடுவேன். கொஞ்சம் திருத்தங்கள் இருக்கு, அதை திருத்திட்டு நான் நினைப்பேன். மிக நன்றி அண்ணா, உறவுகள் நன்றி. தயவுசெய்து பாடல் போடுறா போட்டுருங்க. நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஒரு அனுமதி நான் சாப்பிட்டு சாமி கொண்டு ஓடி வந்துடுறேன். மிக நன்றி உறவுல. உண்மை எனக்கு வானொலி 2 மத்தியில் நடத்த நேரம் முடியும். நாளைக்கு நான் முயற்சிக்கிறேன் நடத்த ட்ரை பண்ணி. ஏன்னா அந்த பாட்டு கண்டிப்பா போடும், அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை கேட்கணும். ஸோ நாளைக்கு திங்களோட 3 பாட்டு தான் வரும். எனவே நன்றி கேசவனா, நன்றி யாதவனா, நன்றி தியாகி. மேலும் அந்த உறவுகள் அனைவருக்கு நன்றி, கட்டுத்த உறவுகளுக்கு நன்றி. நாளை சந்திப்போம். பாட்டு திட்டம் 500 பாட்டு திட்டம் முடிக்க விட மாட்டோம். கீழே உள்ள உறவுகளுக்கும் எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். நன்றி 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 யாதவனா, நன்றி கேசவனா, நன்றி தியாகி, நன்றி உறவுகளே. உங்களை நாளை சந்திப்போம். நாளை 5 மணிக்கு சந்திப்போம். நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். மிக்க நன்றி உறவுகளே. ஏதாவது நாங்கள் தவறுகளை காய்ச்சிருந்தால் எங்களுக்கு தகவலை கடத்துங்கள், நாங்கள் திருத்திக் கொள்ள நான் முயற்சிக்கிறேன். மிக்க நன்றி உறவுகளே. உங்களை அன்புக்கும் அதற்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.